ஸோ நெட்வொர்க் நல்லா இருக்குன்னா கொஞ்சம் எல்லாருமே நீங்க இது ஆன் பண்ணிடலாம் வீடியோஸ் வந்து. இப்போதைக்கு மியூட் ஆயிடலாம் எல்லாருமே. ஸோ ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணோடனே பெரேன் அப்போ நம்ம அன்மியூட் பண்ணி நம்முடைய பதில்களை வந்து சொல்லலாம், ஹேண்ட் ரைஸ் பண்ணி அவன் இந்த ஒரு கூடைக்குள்ள கலந்து செல்லலாம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவன் தாமே நம்முடைய ஆயுசு நாட்களிலும் அவளை கூட்டி கொடுத்து இந்த நாளையும் நாம் காணும்படியாக செய்திருக்கிறார். அவருக்கு அவருடைய குமாரன் மூலமாக இந்த ஒரு கூடுகையின் மூலமாக நாம் துதியும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் மிகவும் எடுத்துக் கொள்ளலாம். இந்த ஒரு மாலை ஜூம் வாயிலாக நடக்கக்கூடிய ஒரு பெரையா வகுப்பிற்கு கூட துவக்கமாக நாம் ஜபத்திலே ஆரம்பிக்கலாம். நம்ம மத்தியிலே துவக்க ஜபத்தை எடுக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் மெல்கி அவர்களை சபையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். பிரதர் கேக்குதுங்களா பிரதர்? நாம் ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களை படித்து பூமியின் மணமக்களாகி எங்கள் அனைவரையும் கண்ணோக்கி பார்த்தவரும் எங்கள் ஒன்றான மீதேவனே, ஒருவருக்கு துதி கனம் மகிமை எல்லாவற்றும் இந்த மாலை பொழுதுல செலுத்துகிறோம். இப்பொழுதும் சகோதர சகோதரிகளாக நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி சற்று நேரம் உங்களுடைய சகோதரர் மூலமாக நீர் எங்களுக்கு தந்த இந்த 5வது வால்யூம் வந்து சற்று பத்திகளை நாங்கள் படித்து அதற்குரிய விளக்கங்களை கேட்டு இருக்கிறோம். இதுல எங்களுடைய சுய கருத்துக்கள் எதுவும் வெளிவராத படிக்கும் நாங்கள் முற்றிலும் மண்டை கட்டி சேரோம். தேவன் எங்களுக்கு சகல விதமான கிருபைகளையும் தந்து வழிநடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சகோதரருக்கு நன்றி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ இன்றும் நம்ம இந்த தொடர் பெரையா ஆராய்ச்சி வகுப்புக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். ஸோ நம்ம வந்து 5வது வால்யூம்ல 1வது அத்தியாயத்துல உள்ள காரியங்களை குறித்து நம்ம இதுவரைக்கும் ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் 2 கிளாஸஸா. ஸோ இன்றும் நம்ம மத்தியில் இந்த ஒரு பெரையா வகுப்பை நமக்கு நடத்தி கொடுக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் ரூபன் சக்கரவர்த்தி அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம இந்த ஒரு 5th வால்யூம்னுடைய இந்த பெரையா டிஸ்கஷனுக்குள்ள நம்ம கடந்து செல்லலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கடந்த கிளாஸ்ல பார்த்த அந்த ஒரு போர்ஷனை யார் வந்து ரிவிஷன் பண்றீங்க? சிஸ்டர் எலிசபெத் கேக்குதா பிரதர்? கேக்குதுங்க சிஸ்டர். எல்லா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு ஸ்தோத்திரம். போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்னா பாரம்பரிய பார்வை, இன்னொன்னு பாரம்பரியமற்ற பார்வை, அதை பத்தி பார்த்தோம். அதோட டீட்டெயில் வந்து என்ன அப்படின்னா, மனுஷன் வந்து தேவனுடைய தெய்வீக திட்டத்தை மீறின காரணத்தினால பனிஷ்மெண்ட்டுக்கு, அதாவது கோபாக்கினைக்குள்ளார வந்துட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தேவனால் வந்து நீதியை மீறி பாவத்தை மன்னிக்க முடியாது. தேவன் இந்த மனிதர்களை மீட்பதற்காக தான் ஒரு திட்டம் செய்கிறாரு. அதுதான் என்ன அப்படின்னா, தேவ நீதியை நிறைவேற்றுவது, அதாவது பாவியை மன்னிக்கிறதுக்கு கிறிஸ்துவின் பலியின் மூலமாக தான் ஒரு மன்னிப்பை கொடுக்க முடியுன்றத அந்த பாரம்பரியத்து பார்வைன்றத நம்ம போன தடவை பார்த்தோம். அதாவது தேவ நீதியை நிறைவேற்றதான் ஆண்டவர் மரித்தாருன்னு சொல்லிட்டு பாரம்பரிய பார்வையை சொல்லுது. அதற்கு எதிர்மாறான ஒரு பார்வை தான் பாரம்பரியமற்ற பார்வை. அதுல என்ன அப்படின்னா, ஒரே கொள்கை உடையவர்களும் எம்மதமும் சம்மதமும் அப்படின்ற அந்த கொள்கை உடையவர்களும் அவர்களுடைய கோட்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிட்டாங்க, கிறிஸ்டியானிட்டியும் வந்துருச்சு. அந்த கொள்கையில என்ன சொல்றாங்கன்னா, தேவன் வந்து ஃப்ரீயா மன்னிச்சிருவாரு, தேவன் வந்து நீதி எதிர்பார்க்கல, ஒரு பலி தேவையில்லை, தேவன் ஒன்னும் ஆக்கினை கொடுக்கல, அதனால மரணம் வரல, தேவன் வந்து தடையில்லாம எந்த நேரத்திலையும் எல்லாரையும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இருக்கிறாரு, தேவனுடைய அன்பை வந்து அவங்க அங்க சொல்லல, அவங்க அந்த கொள்கையில இல்லை. மனிதர்கள் தன்னுடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பி தேவனிடத்துல வந்தாலே போதும், அதுவே ஒப்புரவாகுதல் அப்படின்ட்டு இதுல வந்து அன்பை அதிகமா சொல்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்.
அப்புறம் என்ன பார்த்தோம்னா ஆனா இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களும் அட்டோன்மெண்ட்ல எப்படி பங்கு பங்கு பெறாங்க, இந்த அட்டோன்மெண்ட்ல ஃபாலோஸ்க்கு பங்கு இருக்கு அப்படின்றத பத்தி பார்த்தோம். அவங்க பாரம்பரிய பார்வையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, தப்பு பண்ணிட்டீங்க, மன்னிப்பு பெற்று தேவனை திரும்பி வந்துருங்க, சின்ன ஆஃபரிங்க எதுவும் தேவையில்லை, மனம் திரும்புங்க என்ற கான்செப்ட் தான் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலரும் யோவான் கூட மனம் திரும்புங்கள் தான் சொல்றாருங்கன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த ரெண்டுமே வந்து நம்மளுடைய கொள்கைக்கு வந்து அகேன்ஸ்டா இருக்குது. இது வந்து ஒப்புரவாகுதலே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இயேசு கிறிஸ்து வந்து இவங்க என்ன சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து வந்து மரித்தது தேவனுடைய நீதியை நிறைவேற்றியது, தேவனுடைய நீதியை நிறைவேற்றதான் அப்படின்றாங்க. ஆனா இவங்க பாரம்பரியமற்ற கொள்கை என்ன சொன்னாங்க, நீதியை சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு அப்படி மறிக்கிறது அவசியமே இல்லை, ஒருத்தர் பாவத்தை விட்டுட்டு மனம் திரும்பி ஈடுபலி ரான்சம் தேவையில்லை, தேவன் யார் வேணாலும் எப்படினாலும் அக்செப்ட் பண்ணிப்பாருன்றாங்க. பாவி தான் மனம் திரும்பி வரணும், பாவ நிவாரண பலி எல்லாம் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை அதுல வந்து அன்பு இல்லை, இதுல வந்து ஓவரா அன்பு இருக்கு அப்படின்னு. அதாவது பாரம்பரியத்துல கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இரண்டுமே 100% கரெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம விசுவாசிக்கிற ஒப்புதல் வந்து சத்தியம் வந்து என்ன, வேதத்தின் அடிப்படையில வந்து உண்மையான சத்தியம் விசுவாசம் அது வந்து பாரம்பரியத்தில் இருக்குதா அல்லது பாரம்பரியமற்ற பார்வையில இருக்குதா, இரண்டுமே மிக்ஸ் ஆகி இருக்குதா அல்லது இரண்டுலுமே இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அது என்ன பார்த்தோம்னா ரெண்டுமே கொஞ்சம் மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. ஆனா நம்மளுடைய விசுவாசத்துல நிறைய உண்மையான பார்வைகள் இருந்து விசுவாசத்தை மையமா வச்சுதான் கட்டி எழுப்பி எல்லா டாக்டரினும் உண்மையான போதனையா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த ரெண்டு பார்வைகளை பற்றி நம்ம பைபிள் என்ன சொல்லுகிறதுன்னு அதுவும் பார்த்தோம். பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, மனுஷன் வந்து தேவசாயலா படைக்கப்பட்டான் பரிபூர்ணமா, அந்த நிலையிலேயே அவன் வந்து மனப்பூர்வமா கீழ்ப்படியாம தேவனுடைய கட்டளையை மீறினா, துணிகரமாக தவறு செஞ்சாங்க. ஏன்னா தேவன் வந்து சுயாதீனத்தை வந்து சிருஷ்டியாக வைத்திருந்தாரு. ஆனா அவங்க துணிந்து பாவம் செஞ்சு அதன் நிமித்தமா ஒட்டுமொத்த ஆதாமின் சந்ததியும் தண்டனைக்குள்ள வந்து கோபாக்கினை பிள்ளைகளா வந்துட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். தேவன் வந்து அப்புறம் என்ன பார்த்தோம்னா, தேவன் இந்த மரண ஆக்கினைய வந்து மனுக்குலத்திடம் வந்து இரக்கமே இல்லாம 4000 வருஷமா பனிஷ்மெண்ட்டே வச்சிருக்கிறாரு. அது உண்மையிலே இரக்கம் இல்லாதமா இருந்தாரா அப்படின்னு சொல்லி அதை பத்தி பார்த்தோம். அது அந்த இதை மாற்றுதலுக்கு தான் 4000 வருஷம் முடிஞ்சு 5000 வருஷத்துல முதலாம் வருகையில கிறிஸ்து வந்து ஈடுபலி கொடுத்து அந்த இதை இது பண்ணாருன்னு பார்த்தோம். அதனால தேவன் வந்து நீதி உள்ள தேவன் மட்டுமல்ல, அன்பு இரக்கம் உள்ள தேவன். அதனால நம்மளுக்கு புரிஞ்சுக்கிட்டோம் தேவனுடைய அன்பு எப்படி செயல்படாதுன்னு கூட நம்ம பார்த்தோம். அதாவது நீதி வந்து சிங்காசனத்தின் ஆதாரம்னு பார்த்தோம். நீதியை செய்து விட்டு தான் அன்பு செய்யணும். தேவன் காட்டிய அன்பு வந்து நீதிக்கு தான் உட்பட்டு இருந்தது. இந்த 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல கூட அதை பத்தி விளக்கத்தை பார்த்தோம். அப்புறம் தேவனுடைய 4 குணலட்சணங்கள் தேவன் வந்து சரிசமமா தான் செயல்படுத்துவாரு. எல்லாமே நீதியை மீறாதபடிக்கு தான் சரியாக இருக்கும் அப்படின்னு. அப்புறம் தேவன் நீதியாக இருக்கிறாரு, நீதியை மீறாமல் நம்மை நீதிமானாக கருதுகிறாருன்னு பார்த்தோம். கிறிஸ்து வந்து சிலுவையில ஈடுபலியை கொடுத்தது நிமித்தமா நம்மளுக்கு வந்து ஜீவனுக்கு ஜீவன், நீதியை வந்து திருப்பி ஆக்குறதுன்னு சொல்லிட்டு, நீதி வந்து சாக்ரிஃபைஸ் ஆனாதான் அன்பு செயல்பட ஆரம்பிக்கணும். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆசரிப்பு கூடாரத்துல ஒரு நிழலை பார்த்தோம். அது என்ன அப்படின்னாக்கா, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல உடன்படிக்கைகள் மேல 2 கேருபீன்கள் இருக்கு. ஒண்ணு வந்து அன்பு, ஒண்ணு வல்லமை. அந்த ஒண்ணு அது வந்து அது வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்குதான். எப்ப வந்து ரத்தம் தெளிக்கப்படுதோ அப்பதான் அது வந்து இறக்கையை வந்து விரித்து பறக்கிற மாதிரி திருப்பாசனத்தை நோக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதே நிழல் எதுல இருக்குதுன்னு பார்த்தோம்னா, எசேக்கியேல் தேவாலயத்துல சிங்க முகம் மனுஷ முகம் இருக்குதுன்னு பார்த்தோம். அந்த நீதியை அங்க வந்து நீதி நிறைவேற்றினதுனால அங்க இருக்க அந்த தேவாலயத்துக்குள்ள அந்த இது வந்து பறக்கிற நீதி நிறைவேறினதுனால பறக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். தேவனுடைய 1000 வருஷ அந்த துவக்கத்துல அந்த வெளியரங்க ராஜ்யத்துலதான்
தேவனுடைய மகிமையை தேவனுடைய மகிமையை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனுக்குலமும் எல்லா தேவதூதர்களும் வெளியரங்க ராஜ்யத்துலதான் யுகாயுகத்திலும் ராஜ்யத்திலும் இந்த ஒப்புரவாகுதலை பார்ப்பாங்க. அவங்கதான் தேவனுடைய 4 குல லட்சணங்க கிருபையெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். ஸோ கடந்த வாரம் நம்ம பார்த்த கிளாஸை சகோதரி அழகாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இந்த வாரத்தினுடைய இந்த ஒரு பாயிண்ட்க்கு நம்ம கடந்து செல்லலாம். இந்த வாரத்தினுடைய பாயிண்ட்டை யார் வாசிக்கிறீங்க? பேராகிராஃப். வீடியோஸ் ஆன் பண்ண முடிஞ்சா நீங்க பிரதர்ஸ் வீடியோஸ் ஆன் பண்ணிக்கங்க. ஸோ பிரதர் கார்த்திக். கேக்குதுங்களா? கேட்குது. முதல் தகப்பனாகிய ஆதாமின் மீறுதலுக்காக தெய்வீக திட்டத்தின்படி நமது அருமை மீட்பர் மரிக்க வேண்டியதாயிற்று. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஓகே, தேங்க்யூ பிரதர். ஸோ அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, ஸோ நம்ம இதில் கேள்வியோடு இந்த ஒரு பாயிண்ட்லேருந்து பார்க்கலாம். ஸோ என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் முதல் ஒரு கேள்வி இதில் ஒரே ஒரு கேள்வி தான் நமக்கு வருது. ஸோ அந்த ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு பதிலாக யார் பலி ஆகணும் அப்படின்னு பிரதர் சொல்லியிருக்கிறாரு. அதே நேரத்தில் அதுக்கு ஆதார வசனம் கீவர்ஸ் எந்த வசனத்தை அவங்க கோட் பண்ணியிருக்காரு? யார் சொல்றீங்க? கேள்வி புரிஞ்சிச்சிங்களா? புரிஞ்சவங்க பதில் சொல்ல விரும்புனா கைகளை வைப்போம். சிஸ்டர் சோனியா. இதுல அவர் என்ன கோட் பண்ணிருப்பாருன்னா, நம்மளுடைய தகப்பன் ஆதாமுக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து பலி கொடுத்திருப்பாரு. அந்த டிவைன் லாவை நிறைவேற்றத்துக்காக அவர் நம்மளுடைய பாவத்துக்காக அவர் பலி கொடுத்திருப்பாரு. ரான்சம் ஃபார் ஆல், எல்லாருக்காகவுமே எல்லா மனுக்குலத்துக்காகவுமே அவர் ரான்சம் கொடுத்திருக்காரு அப்படின்வாரு. அதுக்கு ஆதார வசனம் 1 தீமோத்தேயு 2:6 அவர் கொடுத்திருப்பாரு. அது எதுனா ஏற்ற காலத்துல அவர் கரெக்டா அந்த டியூ டைம்ல மட்டும்தான் அந்த ரான்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் அது மென்ஷன் ஆயிருக்கும். வெரி குட் சிஸ்டர். ஸோ அப்படின்னா இங்கே முன்னாடி இந்த தேர்ட் பாயிண்ட்லேருந்தே நீங்கள் பார்த்தோம்னா, நம்ம தேர்ட் பாயிண்டோட சப்டிவிஷன் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஏபிசின்னு நான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா, போன கிளாஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த பாயிண்ட் தான். இங்கே மெயினாக தேவனோட நீதி எப்படி நிறைவேற்றுறாரு. ஸோ தேவனோட நீதியை ஃபுல்ஃபில் பண்ணாமல் தேவனுடைய அன்பு என்ன பண்ணாதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே செயல்படாது, அந்த இடத்துல செயல்பட முடியாதுன்ற விஷயத்த நம்ம பார்த்தோம். ஸோ அதன் அடிப்படையில் ஆதாம் ஃபர்ஸ்ட் தந்தை ஆதாம் பண்ண கீழ்ப்படியாமையினால ஒருத்தர் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா மீட்பு கொடுக்கணும். ஸோ இதுதான் ஜஸ்டிஸ். ஸோ இந்த ஒரு விஷயம் தேவோட தெய்வீகத்தில் இருக்குன்றதா இந்த ஒரு வசனம் நம்ம கோட் பண்ணுது. ஸோ அடுத்த பேராகிராஃப் நம்ம கடந்து போகலாம். அடுத்த பேராகிராஃப் யார் வாசிக்கிறீங்க? சிஸ்டர் கரோலின். பாவத்துக்காக செலுத்தப்படும் பலியாலே ஒப்புரவாகுதல் பணி முழுமை பெறாது. சரியான நீதி முறைமைப்படி பலியிட இருக்க வேண்டும். பாவத்துக்கு ஈடாக பலி செலுத்தும் போது, அதாவது நீதிக்காக செலுத்தப்படும் பொழுது, அது மனிதன் கணக்கில் எழுதப்பட வேண்டும். இந்த ஈட்டிற்கு மனிதன் கடன் பட்டுள்ளான். இந்த கடன் கணக்கு முழுமையாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கணக்கிற்கு மாற்றப்படுகிறது. ஏனெனில் இயேசு கிறிஸ்து நீதியாக ஆதாமுக்காகவும் அவனது சந்ததிக்காகவும் தமது ஜீவனையை கொடுத்தார். இப்படிப்பட்ட தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் ஆதாமின் சந்ததியை கிரயத்துக்கு வாங்கி கொண்டதால் இயேசு எல்லோருக்கும் ஆண்டவரும் கர்த்தருமாய் இருக்கிறார். ரோமர் 14:9 ஆதார வசனம். தேங்க்யூ சிஸ்டர். ஸோ இது அடுத்த கேள்விக்குள்ள நம்ம கடந்து செல்லலாம். ஸோ இந்த பேராகிராஃப்ல முதல் கேள்வி எப்படி ஆரம்பிக்கலாம் பார்த்தீங்கன்னா, எப்போ ஒப்புரவாகுதலுடைய இந்த பணி நிறைவு பெறாது, இந்த அட்டோன்மெண்ட் சாக்ரிஃபைஸ் எப்போ நிறைவு பெறாது? சிஸ்டர் உஷா.
பிரதர் இப்ப வந்து இயேசு கிறிஸ்துடைய பலி சாக்ரிஃபைஸ் கொடுத்துட்டாரு. கொடுத்தா மட்டும் இந்த ஒரு அட்டான்மெண்ட் வந்து நடைபெறாது. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, ஆதாம் வந்து அவர் வந்து செய்த பாவத்து நிமித்தமா மனுக்குலம் மொத்தமும் இந்த பாவத்துக்குள்ள வந்துருச்சு. இப்ப அவங்க தான் அது ரிட்டர்ன் அதுக்கான அதுக்கு என்ன நிவாரணம்? இப்ப நம்ம கடன் வாங்குறோம்னா, நம்ம தான் அதுக்கு திருப்பி கட்டணும். சோ இந்த அக்கவுண்ட் வந்து இயேசு கிறிஸ்துவின் அக்கவுண்ட்டுக்கு மாற்றப்படுது. சோ அப்ப பாவத்துக்கு பரிகாரம் வந்து மனுஷன் தான் கொடுக்கணும். ஆதாம் தான் கொடுக்கணும். அங்க முடியாத பட்சத்துல இந்த தேவனுடைய தெய்வீக அன்பின் நிமித்தமா என்ன ஆகுதுன்னா, இந்த அக்கவுண்ட் வந்து கிறிஸ்துவுடைய அக்கவுண்ட்டுக்கு மாற்றப்படுது. அப்ப இந்த ஒரு விஷயம் நடைபெறும் போதுதான் இந்த ஒரு அட்டான்மெண்ட்ங்கிற விஷயம் வந்து நடைபெறும்னு சொல்ல வராங்க. ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். பட் இன்னும் நான் இன்னும் ஷார்ப்பா கேட்குறேன் அந்த கொஸ்டினை. ஸோ அட்டோன்மெண்ட்ல பலி செலுத்தினாங்க இல்லையா, அந்த பலியினால எப்படி அது ஃபுல்ஃபில் ஆகாது? சிஸ்டர் ஸ்னேகா. தோத்திரம் பிரதர். இது ஆக்சுவலி வந்து சிஸ்டர் ஆல்மோஸ்ட் சொல்லிட்டாங்க எல்லா ஆன்சரும். இதுல ஒரே ஒரு விஷயம் தான் விட்டாங்க. அதாவது இதுல அவங்க விட்ட பாயிண்ட் என்னன்னா வந்துட்டு சரியான நீதியின் முறைப்படி, சோ அதுபடி செய்யலைன்னா அது வந்து கரெக்டா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. வெரி குட் சிஸ்டர். பட் அந்த சரியான நீதி எதுன்னு இன்னும் யாரும் சரியா சொல்லல. ஸோ அந்த பாயிண்ட் தான் இங்க எதிர்பார்க்குறேன். பிரதர் வின்சென்ட். பிரதர், அட்டோன்மெண்ட் டைம் வந்து அவங்க வந்து ஒரு பலி செலுத்தினாங்க. ஆனா அந்த பலி வந்து நீதியின் பலியா நம்ம எடுத்துக்க முடியாது. அது வந்து அது வந்து பாத்தீங்கன்னா லா கவர்மெண்ட்ல வர்ற மாதிரி இருக்கும். நமக்கு நம்ம இருக்கிற இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலியா நம்ம வந்து ஏற்றுக்கிறோம். அவருதான் அந்த முழு நீதியை அவர் தான் சரி கட்டுறாருக்கிறதுனால இதுதான் இந்த இதுதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் பிரதர். வெரி குட், வெரி குட் பிரதர். ஸோ அப்படின்னா இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பிரதர் என்ன புரிய வைக்கிறாரு பாத்தீங்கன்னா, அட்டோன்மெண்ட் டே சாக்ரிஃபைஸ் இருக்கு பாத்தீங்களா அட்டோன்மெண்ட்ல. ஸோ அட்டோன்மெண்ட் டைம்ல அந்த 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 ஒர்க் பண்ணும்போது நடக்கிற அந்த பலி என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாக்ரிஃபைஸ் வந்து சின்ன பாவத்தை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நிவர்த்தி செய்யல. ஏன் பாவத்தை நிவர்த்தி செய்யல? அட்டோன்மெண்ட் ஃபர்ஸ்ட் அந்த அட்டோன்மெண்ட்ல என்ன பலி செலுத்துவாங்க? யார் சொல்றீங்க? பிரதர் வின்சென்ட். அடுத்து சிஸ்டர் எலிசபெத். பிரதர், அட்டோன்மெண்ட் டேல வந்து வெள்ளாட்டு கடா பலி செலுத்துவாங்க பாவர் நிவாரண பலியாக. அதனால அந்த டைம்ல வந்து அந்த பலி வந்து அது எழுத்துக்கப்பட்டது. ஆனா அதுவே நிறைவான பலியா நமக்கு இல்லை அப்படிங்கறதுனாலதான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து பலியாங்க. ஓகே, பட் நான் இன்னும் ஆர்டரா கேட்கிறேன். சிஸ்டர் எலிசபெத். சிஸ்டர் மியூட்ல இருக்கு. சிஸ்டர் மியூட்ல இருக்கு. ஏசு கிறிஸ்து இப்ப கேக்குதா பிரதர்? ஓகே. ஏசு கிறிஸ்து வந்து நீதியாக ஆதாமுக்காகவும் அவர் சந்ததிக்காக தனது ஜீவனையே கொடுத்தாரு. அது அவர் வந்து விலை மதிப்பற்ற ரத்தத்தால ஆதாமின் சந்ததியை கிரயத்துக்கு வாங்கி கொண்டாரு. ஓகே, பட் நான் கேட்குற கொஸ்டின் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சான்னு தெரியல. நீங்க அடுத்தடுத்து பாயிண்ட் நீங்க போறீங்க. நான் கேட்கறது பார்த்தீங்கன்னா இங்க பிரதர் சொல்றாருல, பட் த சாக்ரிஃபைஸ் ஃபார் சின்ஸ் டஸ் நாட் கம்ப்ளீட் த ஒர்க் ஆஃப் அட்டோன்மெண்ட். அந்த அட்டோன்மெண்ட்னுடைய வேலை இருக்குல்ல, பலி செலுத்துற வேலை, அந்த மிருகத்தினுடைய பலி செலுத்துறாங்க இல்லையா, இந்த பலி பாவத்தை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நிவர்த்தி செய்யாது, நீதியை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஏன்? யார் சொல்றீங்க? சிஸ்டர் கோமதி. ஹலோ. சிஸ்டர் பேசுங்க. பிரதர் யாரும் பரிபூர்ணவங்க இல்ல பிரதர், அதனால. புரியல. பரிபூர்ணவங்க யாருமே இல்ல. இல்ல நான் உங்களுக்கு இன்னும் கொஸ்டின் கிளியரா புரியல. அட்டோன்மெண்ட் டேல பலி செலுத்துவாங்க இல்லைங்களா, அந்த பலிகள் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. பிரதர் வந்து பாதி சொல்லிட்டார். அதுக்கு முன்னாடி வந்து 2 ஸ்டெப்ஸ் இருக்கு. அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் யார் சொல்றீங்க? அட்டோன்மெண்ட் டே சாக்ரிஃபைஸ்னு இருக்கு. முதல்ல எந்த பலி செலுத்துவாங்க, அதுக்கப்புறம் எந்த பலி செலுத்துவாங்க? யார் சொல்றீங்க? இன்னொரு பாயிண்ட் பிரதர் ஹரிஹரன்.
பிரைஸ் லார்ட் பிரதர். பிரதர் ஆக்சுவலா வந்து காளை வந்து ஃபர்ஸ்ட் பலியாகணும் பிரதர். அதுக்கப்புறம் வந்து அதான் வந்து பிரதர் சொன்ன மாதிரி வெள்ளாடு வந்து பலி செலுத்துவாங்க. ஸோ அந்த காளையினோட ரத்தத்துக்கு மேலதான் வந்து இது வந்து தெளிக்கப்படுது. ஸோ வெரி குட் ஃபர்ஸ்ட் பிரதர். ஸோ அப்போ அட்டோன்மெண்ட் ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா காளை வெள்ளாட்டுக்காக பலி செலுத்துவாங்க, கரெக்டுங்களா? ஸோ இந்த பலி, காளை வெள்ளாட்டுக்கான அந்த பலி, லிட்டரலாக செலுத்தின அந்த பலி தேவ நீதியை நிறைவேற்றிச்சா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லலாம்? நிறைவேற்றல. ஓகேங்களா? அப்படின்னா தேவ நீதியை நிறைவேற்றல அந்த பலி. ஆனால் அதுக்கு பதிலாக என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஒரு ரேன்சம் சப்ஜெக்டில் பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் மிருகத்தினுடைய பலி என்ன பண்ண முடியாது, மனுஷனுடைய அந்த பாவத்திற்கு ஈடாக செலுத்த முடியாது, அட்டோன்மெண்ட் கொடுக்க முடியாது, ஒப்புரவாகுதல் கொடுக்க முடியாது. ஸோ அதனால தான் வந்து நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட அந்த ஒப்புரவாகுதல் பலிகள் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல, தேவன் நீதியை ஃபுல்ஃபில் பண்ண நிறைவேற்றல. ஸோ அப்படின்னா அதுக்கு பதிலாக மனுஷன், இப்போ அடுத்த கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா, நீதியை செலுத்தணும்னா என்ன விலை கொடுக்கணும்? அது மனுஷன் என்னென்ன விஷயத்த இழந்துட்டு இருக்கிறான், அது யார் செட்டில் பண்ண போறது? இப்போ சொல்லுங்க அந்த பதில. யார் சொல்றீங்க? பிரதர் வின்சென்ட். பிரதர், தேவன் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த கற்பனைகள் கொடுக்குறாரு. அத ஃபாலோ பண்ணாதான் அவர் வந்து நித்திய ஜீவன் சொல்லி சொல்றாரு. ஆனா அந்த இதை வந்து அவங்க கட்டளையை வந்து கடைபிடிக்காதனால அவர் என்னன்னா ஒரு பலியை வந்து ஏற்படுத்தி ஒரு பலி கொடுக்க சொல்றாரு. அது பண்ணாலும் அந்த பலி வந்து ஒவ்வொரு டைமும் பாத்தீங்கன்னா அவங்க பலி கொடுக்குற ஒவ்வொரு வருஷமும் பலி கொடுக்கறது வந்து அதுக்கு அடங்காம அதுக்கு மேல அவங்க பாவம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதனால அந்த பலி வந்து நீதியான பலியா மாறல. அந்த பலிக்கு வந்து இன்னொரு நீதியான பலி வந்து தேவைப்பட்டது. அதுக்குதான் வந்து தேவன் என்னன்னா அந்த காலகட்டத்தை வந்து நியமிச்சு அதை வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு அந்த பலியை ஒப்பு கொடுக்கறதுக்கு அவர் வந்து நியமித்தாரு. சோ இதன் பொருட்டுதான் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வந்து பலியானார். நமக்கு அதனாலவே வந்து நம்ம ரட்சகர்னு சொல்லி நம்ம அவரை சொல்றோம். ஓகே, தேங்க்யூ பிரதர். ஸோ வெரி குட். ஸோ இப்போ அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன கணக்கை செட்டில் பண்ணது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார்? யார் சொல்றீங்க? பிரதர் கார்த்திக். பரிபூர்ண நிலையில ஆதாம் கீழ்ப்படியாமையினால அந்த ஒரு கணக்கை, அந்த கீழ்ப்படியாமையே அந்த நிலையில, அந்த பரிபூர்ண நிலையில பாவம் செஞ்சதுனால அந்த பரிபூர்ண நிலையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து அந்த பலியை செலுத்துறாரு பிரதர். வெரி குட் பிரதர். பட் இன்னும் இந்த பிரதர் சொல்லியிருக்க அந்த பாயிண்ட் எக்ஸாக்டா வேணும் எனக்கு. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா அழகா சொல்லிடுவார் பிரதர். இதுல சிஸ்டர் சோனியா. பிரதர் இதுல வந்து தேவன் என்ன பிரதர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த ரான்சம் வந்து அது எப்போ கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா, அந்த ஜஸ்டிஸ்க்கு வந்து எப்போ கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா, அந்த எப்படி சொல்றது, அந்த அந்த நீதி நீதி எப்போ நீதி வந்து எப்போ நிறைவேறுது அப்படின்னா, அந்த ரான்சம் பலி வந்து 1000 இயர்ஸ்ல அந்த அந்த ரத்தம் வந்து ஃபுல்லா டெபாசிட் ஆனது, யூஸ் ஆனதுக்கு அப்புறம் தான், ஸ்பிரிங்கிள் ஆனதுக்கு அப்புறம் தான் தேவனுடைய நீதி வந்து அங்க கம்ப்ளீட் ஆகுது அப்படின்வாரு. இன்னொரு விஷயம் விட மேன் வந்து ஃபர்ஸ்ட் மனுக்குலம் வந்து பரிபூர்ண நிலைமையில ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் பாவத்துக்குள்ள கீழ்ப்படியாமையில பாவத்துக்குள்ள போயிடுவாங்க. சோ அவங்க பாவத்துக்குள்ள போனதால ஃபுல்லாவே வந்து எப்படின்னா மனுக்குள்ள ஃபுல்லாவே அழிஞ்சு போகிற நிலைமைக்குள்ள போயிடுறாங்க, டெத்துக்கு. சோ அந்த இதுல இருந்து அதுல வந்து அவங்க கடன் தேவனுக்காக கடன் பட்டுட்டதால அத வந்து எப்படி பண்றாங்கன்னா, அந்த கடனை வந்து இயேசு கிறிஸ்து வந்து அது இன்னொரு பரிபூர்ண மனுஷனா வந்து அத வந்து அவர் ஏத்துக்கிறாரு. அந்த அவர் மனுக்குலத்துடைய எல்லாவுடைய அந்த மீறுதல், பாவம் எல்லாத்தையுமே அவரு ஏத்துக்கிட்டு, அவர் அக்கவுண்ட்ல அத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் அவரு வந்து லிட்டரலா எல்லா மனுக்குலத்துக்கும் ஒரு ஒரு ரெப்ரசன்டேட்டிவா அவர் பாவியாகி, அதுக்கப்புறம் அவரு பலி குடுத்ததுக்கு அப்புறம், அதுல அவருடைய அக்கவுண்ட்ல தான் அடுத்தது வந்து அது நீதி வந்து அ சொல்றது அ க ந நீதிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறம் தான், அந்த நீதி வந்து அங்க ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்றது வந்து பிரதர் இங்க கோட் பண்ணியிருக்காரு. வெரி குட் சிஸ்டர். ஸோ அப்படின்னு இங்க வந்து பாத்தீங்கன்னா, இதுல பிரதர் அழகா எப்படி சொல்றாரு பாத்தீங்கன்னா,
எப்போ வந்து ஆதாம் நீதி செய்யாம கீழ்ப்படியாம போனாரோ அப்போ கடனாளி ஆயிட்டார். கரெக்டுங்களா? கடன் பட்டாரு. அந்த கடனை என்ன பண்ண முடியல பார்த்தீங்கன்னா மனுஷனால அடைக்க முடியல. ஸோ அந்த கடனை முழுமையா அடைக்கணும்னா ஆல்ரெடி கடன்காரனா இருக்கிறதுனால என்ன பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா அடைக்க முடியாது. கரெக்டா இல்லைங்களா? ஸோ இப்போ ஆதாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கீழ்ப்படியாம போனது கடனாளி ஆயிட்டாரு. தேவனுக்கு முன்னாடி கடன் வாங்கி கடனாளியா இருக்கிறார். இப்போ அந்த கடனை செட்டில் பண்ணணும்னா அவரால் முடியல. ஏன்னா ஆல்ரெடி கடத்தில் இருக்கிறார். ஸோ அவர் இன்னும் வாங்கணும்னா கடன் தான் வாங்கணும். பட் அவரால் என்ன பண்ண செட்டில் பண்ண முடியாது. ஸோ அந்த கடனை மொத்தமாக யாராச்சும் டேக் ஓவர் பண்ணணும். மொத்தமாக யாராச்சும் எடுத்துக்கிட்டு கடனை எடுத்துக்கிட்டு செட்டில் பண்ணணும் அமௌண்ட்டை. ஸோ அந்த வேலையை யார் செஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு செஞ்சார். ஸோ பாவத்தினால மரணம் இந்த சாபத்தை வாங்கிட்டார் ஆதாம். ஸோ அவருடைய மனுக்குலம். ஸோ இந்த கடனை யார் மாற்றிக்கினார்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு மாற்றினார். உதாரணத்துக்கு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் தெரியுங்களா? உதாரணத்துக்கு நம்ம வாங்கியிருப்போம் ஒரு கடனை, அதை அடைக்கிறதுக்கு இன்னொருத்தர் வந்து கடன் வாங்கி அந்த அமௌண்ட் நமக்கு செட்டில் பண்ணி நம்ம கடனை க்ளோஸ் பண்ணிருவாங்க. பட் அவர் யாராக இருப்பார்னு பார்த்தீங்கன்னா நமக்காக கடனாளியாக இருப்பார். ஸோ அந்த மாதிரி தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி இருக்காரு பார்த்தீங்கன்னா கடனை செட்டில் பண்ணிட்டார். இப்போ நம்முடைய கேள்வி, இப்பேற்பட்ட ஒரு வேலையை நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு செஞ்சார் இல்லைங்களா? செஞ்சதுனால அவர் என்ன ஆனார் எல்லாருக்கும் மேலே? அது எந்த வசனத்தோட ஆதாரமாக போட்டிருக்கார் பிரதர்? சிஸ்டர் கரோலின். அவர் வந்து பிரதர் அங்க வந்து அவர் நம்மளுக்கு வந்து ஒரு ஆண்டவரும் ஆகினார் கர்த்தரும் ஆகினார்னு சொல்லிட்டு பிரதர் அங்க கோட் பண்றாரு பிரதர். அது ஆதாரம் வசனம் பாத்தீங்கன்னா ரோமர் 14:9 பிரதர். வெரி குட், வெரி குட் சிஸ்டர். ஸோ அடுத்த கேள்வி இதில் எதை கொடுத்து நம்மளை வாங்கியிருக்கிறார் கிரைஸ்ட்? யார் சொல்றீங்க? பிரதர் வின்சென்ட். பிரதர், தேவனோட திட்டத்தை நிறைவேற்றணுங்கிறதுக்காக ஆதாமோட அந்த ஆதாமோட பாவத்தை வந்து இவரு எடுத்துக்கிட்டு இவரு வந்து மறிக்க வேண்டியதா வந்து ஒப்பு கொடுத்தாரு. அதனாலதான் இவரே கிருபாதார பலி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத வந்து பிரதர் என்ன சொல்லியிருப்பாருன்னா இவர் கிரயத்துக்கு வந்து வாங்கிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பார் பிரதர். ஓகே ஓகே பிரதர். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வேணும். சிஸ்டர் கரோலின் ஏஞ்சல் டெய்சி. டெய்சி சிஸ்டர். சோத்திரம் பிரதர். இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினால் கிருபாசன பலியாக மனுஷனுக்கு ஈடு பலியா கொடுத்தாரு. அதுதான் தேவனும் அவர் ஆண்டவராகவும் கர்த்தராகவும் நம்ம ஏற்றுக்கொள்ளும். வெரி குட், வெரி குட் சிஸ்டர். அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி கடன் பட்டிருக்கிற ஒட்டுமொத்த ஆதாமுடைய மனுக்குலத்தை மீட்கிறதுக்கு அவர் எதை கொடுத்துட்டாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீஷியஸ் பிளட். அதான் பிரதர் அழகாக சொல்லியிருக்காரு, ஹிஸ் ஓன் ப்ரீஷியஸ் பிளட். அவருடைய சொந்த ரொம்ப விலை உயர்ந்த ரத்தத்தின் மூலமா நம்ம இருக்கோம் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு, நம்மளை வாங்கியிருக்கிறார். அப்படின்னா ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு இப்படி வாங்கினதுனால அவர் தான் ஓனர், அவர் தான் மாஸ்டர், அவர் தான் லார்ட் எல்லாத்துக்கும். ஸோ அதான் வசனம் ரோமர் 14:9. யாருன்னா வாசிங்க இந்த வசனம். சிஸ்டர் நான் வாசிக்கிறீங்களா? மலர் சிஸ்டர். ஓகேங்க பிரதர். ரோமர் 14:9 கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவன் உள்ளோர் மேலும் ஆண்டவராயிருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். தேங்க்யூ சிஸ்டர். ஸோ அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு தான் எல்லாத்துக்கும் மேலே அப்படின்றது எதன் மூலமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வெளியேறப்பட்ட ரத்தத்தை கொடுத்தது மூலமா அவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை நம்ம பார்த்தீங்கன்னா பெற்றுக்கொண்டிருக்காரு நம்ம பார்க்குறோம். இப்போ இதில் ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு கொஷின், ஏன் இதில் வந்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அந்த பிளட்டை வந்து ரொம்ப ப்ரீஷியஸ் பிளட்னு சொல்லியிருக்கு? வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் நம்மளை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறார் இல்லைங்களா? ஏன் அதை ரொம்ப வெளியேறப்பெற்றது? யார் சொல்றீங்க? சிஸ்டர் கரோலின், அடுத்து சிஸ்டர் மலர். பிரதர் அதுல வந்து ஏன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் லோகோஸா இருந்த போது அவருக்கு இருந்த அந்த பெர்ஃபெக்ட், அதுக்கப்புறம் ஒரு மனுஷனாக வந்து
பரிபூர்ணமாக வந்ததுனால. ஓகே, பட் பாதியில முடிஞ்சுச்சு. பட் இன்னும் ஃபுல்லா பதில் வரல. சிஸ்டர் மலர். பிரதர் ஃபர்ஸ்ட் வந்து அவர் பரிபூரண மனிதனா இருக்கிறாரு. இன்னொன்னு வந்து பாவமே இல்லாதவர் பிரதர். வெரி குட், வெரி குட். சிஸ்டர் ஸ்னேகா. பிரதர் அவருடைய ரத்தத்துல ஆரம்பத்துல இருந்தே ஆதாம் மாதிரி எந்த ஒரு குற்றமற்ற ஒரு தூய்மையான ஒருத்தர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம அவருக்கு வந்து அவரு பரிபூர்ணரா இருந்து அவருடைய செல்ஃப் வில்லிலேயே வந்தாருன்னு சொல்லி பாக்குறோம் பிரதர். வெரி குட், வெரி குட் சிஸ்டர். சிஸ்டர் பிரதர் வின்சன். பிரதர் ஜீசஸ் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னன்னா அந்த லோகோஸ் இருந்த நிலைமையில இருந்து விட்டுட்டு அந்த தேவனோட திட்டத்துக்காக வந்து அவரை ஒப்பு கொடுத்தாரு பிரதர். ஏன்னா இப்போ இயேசு கிறிஸ்து அல்லாம வேற யாரும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு இதுல இருந்தத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து பரலோகத்தை அதை விட்டுட்டு வந்து ஒரு மனுஷனா வந்து அடிமையின் ரூபம் எடுத்து எல்லாத்துக்காகவும் அவர் ரத்தத்தை வந்து அவர் சிந்தினாரு. அதனால அவரோட ரத்தம் இல்லாம ஒரு இதுவே கிடையாது, மீட்பே கிடையாது. அவரோட ரத்தம் இல்லாம நமக்கு வந்து பாவத்திலிருந்து விடுதலே கிடையாது. அதனாலயே வந்து அவர் வந்து ரொம்ப ப்ரீசியஸான ஒரு ரத்தத்தை நம்ம கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா அவரை இல்லாம வேற யாராலையும் இந்த பலியை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த உயர்ந்த ஸ்தானத்துல இருந்து தன்னை தாழ்த்தி கொண்டு அவர் வந்து நம்ம பாவங்களுக்காக அவர் வந்து விலை மதிப்புள்ள ரத்தத்தை கொடுத்ததுனால நம்ம ரொம்ப ப்ரீசியஸா நினைக்கிறோம் பிரதர். தேங்க்யூ, தேங்க்யூ பிரதர். பிரதர் அந்தோனி. அந்தோனி, பிரதர் அந்தோனி இல்லையா? ஓகே, அடுத்தது வேற யார் கையை உயர்த்தினீங்க? பிரதர் எட்வின். பிரதர் வேற எந்த ரத்தமும் வந்து பாத்தீங்கன்னா பலி செலுத்தியும் அந்த பாவத்தை நிறைவேற்ற முடியாததா இருந்ததுனால இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் மட்டும்தான் அந்த கம்ப்ளீட்டா மண்ணுக்கு ஒட்டுமொத்த மண்ணுக்குள்ள பாவத்தையும் நீக்கிறதுனால அது வெளியேற பெற்ற ரத்தமா இருக்கிறது. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ பிரதர். பட் இன்னும் நான் அடிஷ்னலாக இன்னொரு கேள்வி கேட்குறேன். ஸோ அது இப்போ நீங்கள் சொன்ன பதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா உலக ஜனங்களுக்கு மீட்பை கொடுக்கறதுக்கு அவர் சிந்தின ரத்தம் ஓகே. பட் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக ஏன் அவர் அந்த அளவுக்கு அவர் ஏன் வந்து இவ்வளோ பெரிய ப்ரீஷியஸான பிளட்டாக நம்ம கொடுத்து ஒரு ஓனரா மாஸ்டரா நம்ம மாறி இருக்கிறாரு? அதுல என்ன அவ்வளோ ப்ரீஷியஸான விஷயம் என்ன இருக்குது? வெறும் உலக ஜனங்களுக்கு வந்து இந்த பூமியில உயிர்த்து இருந்து வரக்கூடியது மட்டும் தான் ப்ரீஷியஸா? சிஸ்டர் ஸ்னேகா. பிரதர் இதுல நம்ம ஸ்பெஷலா பார்க்க வேண்டியது இன்னொரு விஷயம் என்னன்னா வந்துட்டு இது ஏன் இவ்வளவு ப்ரீஷியஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம்னா அவருடைய செல்ஃப் சாக்ரிஃபைஸோட மட்டும் இல்லாம அந்த அவருடைய லவ் ஃபார் த ஹியூமன் கைண்ட். அவர் அப்பா என்ன ஒரு அவங்க அப்பா செஞ்ச அந்த ஹியூமன் அவங்க இம்பர்ஃபெக்ஷனா போயிட்டதுனால அந்த ஒரே பேரான குமாரன் அவரே வந்து அவங்க எல்லாத்தையும் மனுக்குலத்துல இருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் எப்படி அந்த வெள்ளாட்டுக்கடாவும் காளையும் எந்த ஒரு தவறுமே செய்யாம அவங்க டாபர்நாக்கில பலியிடப்படுதோ அதே மாதிரி இங்கேயும் அவர் வந்து தவறே செய்யாத ஒரு மனுஷனை நமக்காக குற்றப்படுத்தி அவரை வந்து பலி செலுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதனால இதை அவர் ப்ரீஷியஸா பாக்குறோம்னு சொல்றோம். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. ஸோ இன்னும் அடிஷ்னலாக இன்னும் மெயின் பாயிண்ட்டுக்கு வரணும். அதனால தான் இங்கே கேட்குறேன். அடுத்த பாயிண்ட் வந்து யாருன்னா ஷேர் பண்ணுறீங்களா? சிஸ்டர் டெய்ஸி. கப்ரியல் தூதர் வந்து மரியாள் கிட்ட வந்து சொல்லுவாங்க, அந்த மாதிரி பரிசுத்த ஆவினா நீங்க கர்ப்பம் தரிக்கப்படுவீங்க. சோ அவங்க பரிசுத்த ஆவினால் அவங்க கர்ப்பம் தரிக்கிறதுனால அவங்க இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியால பரிசுத்த ரத்தத்தால் அவங்க இருக்கிறதுனால அவர் வந்து அந்த அந்த ரத்தம் வந்து ரொம்ப ப்ரெஷியஸா இருக்கு. ஓகே சார், பட் நான் கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரல் பிளட்டை பற்றி கேட்கல. ப்ரீஷியஸ் பிளட்னு நீங்கள் எப்படி நினச்சின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஃபிசிக்கலாக அவருக்குள்ளே ஓடுற பிளட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு யோசிப்பேன்னா அவர் கொடுத்த சாக்ரிஃபைஸ் இங்கே ஃபோக்கஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா அவர் ஆதாம் கொடுத்த அந்த ஒரு சாக்ரிஃபைஸ் பலியை தான் சொல்லுது. அதுதான் ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு பிளட் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா ஏன் அது ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு சாக்ரிஃபைஸ், ஏன் ரொம்ப ப்ரீஷியஸான பிளட்டு?
அது நீங்கள் பிரதர்ஸ் எல்லாம் நிறையா சொன்னாங்க. அது வந்து ஆதாமுடைய மனுக்குலத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பை கொடுக்க போகுது. ஓகே, பட் அது மட்டும்தான் அவருடைய சாக்ரிஃபைஸ் பண்ணதுன்னு உள்ள அடங்குமா? சிஸ்டர் ரோஷா, அடுத்து பிரதர் மெல்கி, அடுத்தது பிரதர் எட்வின். பிரதர், இப்போ ஏன் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் வந்து ப்ரீஷியஸ்ன்னு சொல்றோம்னா, அவர் வந்து மாசற்றவர், குற்றமற்றவர், பாவிகள் விலகினவரா இருக்காரு. இப்போ ஆக்சுவலா இயேசு கிறிஸ்து வந்து மரணம்ன்ற ஒரு விஷயம் அவருக்கு வந்து நேரிடவே நேராது. ஒரு மனுஷன் பாவம்ன்ற ஒரு விஷயம் இருந்தாதான் மரணம் வரும். இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காருன்னா, அவர்கிட்ட எந்த பாவமுமே இல்லாம அவர் அந்த ரத்தத்தை வந்து நமக்காக கொடுத்தனால அது ப்ரீஷியஸா கன்சிடர் பண்ணப்படுது. தேங்க்யூ சிஸ்டர். ஸோ நீங்கள் ஒரு பாயிண்ட் ஹிண்ட் கொடுத்தீங்க, நமக்காகன்னு. அந்த நமக்காகன்றதை யாருன்னு சொல்லுங்க பிரதர் மெல்கி. பிரதர், ஆக்சுவலி நான் சிஸ்டர் சொல்ல அந்த பாயிண்ட் தான் பிரதர். இதுல ஒரே ஒரு அடிஷ்னல் ஒரு பாயிண்ட் என்ன, இப்போ ஏசு கிறிஸ்து வந்து நமக்காக வரணும்னு அவருக்கு எந்த ஒரு கம்பல்ஷனும் இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் அவர் தான் தேவனோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் கிரியேஷன். ஸோ நம்மலாம் ஒரு கம்பேரிசன்ல சொன்னோம்னா we are compared to cockroaches to him. ஸோ நம்மளுக்காக அவரே முன் வந்து கொடுக்குறாருன்னா அப்ப it should be considered special தானே. அண்ட் நம்ம அதுக்கு we are not at all eligible. ஏன்னா நம்மளோட ஓன் கான்சியஸ்னஸ்ல தான் நம்ம பாவத்துல விழணும். அதுக்கான இதுவா நம்ம தான் செலுத்தணும். அதுக்கு நம்மளால முடியாது. பிகாஸ் we are all imperfectionist. அதுக்கு அவரா முன் வந்து அவர் முன்வதது ஒண்ணு. இன்னொன்னு அவர் மட்டும்தான் தேவனோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கிரியேஷன்னா அப்ப எவ்வளோ மேக்னிடியூட் ஆஃப் பவர் அவர்கிட்ட இருக்கும். அதெல்லாம் அவர் விட்டுட்டு வராருன்னா இட் ஷுட் பி கன்சிடர்ட் ப்ரெஷியஸ் தானே பிரதர். தேங்க்யூ பிரதர். பட் இன்னும் அடிஷ்னலாக கேட்குறேன், அந்த நம்மன்றீங்களா அது யாருன்னு கேட்குறேன் சிஸ்டர் ஸ்னேகா. பிரதர், இது வந்து இப்ப நாங்க ரீசெண்டா அந்த சண்டே நாங்க பார்த்த அந்த சப்ஜெக்ட்லயும் வந்த ஒரு பாயிண்ட் தான். அந்த நம்மன்னு சொல்லக்கூடியது விழுந்து போன மனுஷர்கள் மட்டும் இல்லாம தேவதூதர்களுக்கும் இவர் வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருக்காருன்னு சொல்லி பாக்குறோம் பிரதர். அவங்களுக்கும் வந்து ஓகே சிஸ்டர், பட் இன்னும் எக்ஸாக்டா ஆனா கன்க்ளூட் பண்ணலாம் சீக்கிரமா. அது யாருன்னா கன்க்ளூட் பண்ணின்னு பாக்குறேன். சிஸ்டர் சோனியா. தெரியல, மோஸ்ட்லி எல்லாரும் சொல்லிட்டாங்க. பட் ஜஸ்ட் கெஸ். மேபி இயேசு கிறிஸ்து வந்து பிதாவாகிய தேவனோட குமாரன். ஸோ அவருக்கு வந்து மேபி அந்த நெசசிட்டி இல்லை, நான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நெசசிட்டி இல்லை. பட் அது மீறியும் அவர் வந்து நம்மளுக்காக கொடுத்தாருன்றத பேஸ் பண்ணி அது ப்ரெஷியஸ் அப்படின்னு சொல்றாரான்னு எனக்கு தெரியல பிரதர். நாட் ஷூர். நான் மறுபடியும் கொஸ்டினை வந்து இல்ல நான் எக்ஸாக்ட் பதில் வரல, அதனால தான் என்ன கேட்கறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பாயிண்ட் கிளியர் பண்ணிக்கலாம். பிரதர் இங்க பேசினுக்கிறது ஆதாமுடைய மனுக்குலம் மீட்கிறதுக்காக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தவர் அவர் கொடுத்த அந்த ஈடுபலியினால, அந்த ரேன்சம் பிரைஸ்னால என்ன ஆனார்னு பார்த்தீங்கன்னா விலை கொடுத்து வாங்கிட்டார். எதை விலை கொடுத்து? அவருடைய ப்ரீஷியஸான பிளட்டை கொடுத்து வாங்கிட்டார். ஸோ வாங்கினால அவர் என்ன ஆயிட்டார் பார்த்தா ஓனர் ஆயிட்டார், மாஸ்டர் ஆயிட்டாரு, லார்ட் ஆயிட்டார் எல்லாருக்குமே. அது எப்போ நடக்க போது? உலக ஜனங்களுக்கு இந்த ஒரு விஷயம் விலை கொடுத்து வாங்கினது வந்து உலக ஜனங்களுக்கு நடக்க போகுது. அந்த ரத்தத்தின் அந்த ஒரு சாக்ரிஃபைஸினுடைய ஒரு ஃபில்ஃபில்மெண்ட் பின்னாடி நடக்க போகுது. பட் இது நமக்கு எப்படி பொருந்தும்? ஏன் நமக்கு ப்ரீஷியஸ்ன்னு கேட்கிறேன். பிரதர் எட்வின். நம்ம எல்லாரையும் ஒரு சகோதரரா நினைக்கிறாரு. பாவத்தை பாராத சுத்த கண்ணனாவும் இருக்காரு. அவர் ப்ரீஷியஸா இருக்கிறது. வெரி குட். அந்த சகோதரன்றதுல என்ன அடங்கும்? சகோதரர்னா பிளட்லி ரிலேஷன் பிரதர். ரத்த சம்பந்தப்பட்ட சகோதர உறவு இருக்குது. ஓகே பிரதர், கிட்ட வந்துட்டீங்க. சிஸ்டர் ஸ்னேகா. சகோதரர்னு சொல்றதுல வந்துட்டு அவருடைய பார்ட் ஆஃப் த பாடியா இருக்கக்கூடிய நம்ம சபை. வெரி குட் சிஸ்டர். இந்த ஒரு வார்த்தைக்கு தான் நான் கேட்டேன் நான். இது யாருன்னு பார்த்தா சர்ச் கிளாஸ். ஸோ இந்த பாயிண்ட் ஏன் இதை நான் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா, பட் பிரதர் எப்படி பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கு நம்முடைய ஆண்டவர் கொடுத்த அந்த பிளட் வந்து ப்ரீஷியஸ் தான். பட் அது மூலமா மிகப்பெரிய ஒரு மாஸ்டர், லார்ட், ஓனர் அவர் தான். பட் இப்போ யாருக்கு மாஸ்டர் அவரு? இப்போ யாருக்கு அவர் ஓனர்? இப்போ யாருக்கு அவர் லார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,44,000 ஸ்பிரிட் பிகாட்டலான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும். கொஞ்சம் ஏன் இந்த ஒரு பாயிண்ட் நம்ம சீரியஸாக யோசிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கிறிஸ்துனுடைய பலி இல்லாம
நீங்களும் நானும் இந்த டிஸ்கஷன் இருக்குமா? நீங்களும் நானும் இந்த சத்தியத்தை பத்தி படிக்க வேண்டிய அவசியம் இருக்குதா? இல்லை. ஆனா இங்க நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த இந்த ஒரு கடன் செட்டில் பண்ணதுனாலதான் இன்னைக்கு அந்த அந்த செட்டில்மெண்ட்டுக்குள்ளர மிகப்பெரிய பிரிவிலேஜ் யாருக்கு கிடைச்சது? நமக்கு கிடைச்சிருக்கு. கரெக்டா இல்லைங்களா? ஆதாமுடைய மனுக்குலத்துக்கு, ஆதாமுக்கு இந்த கணக்கை செட்டில் பண்ணது மூலமா, கிறிஸ்து செட்டில் பண்ண மூலம் ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் மாஸ்டர் நம்முடைய ஆண்டவர். பட் அதுக்கு முன்னாடி யாருக்கு மாஸ்டரா இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, சபை வாய்ப்புக்கு ஓடிக்கொண்டிருக்கிற நமக்கு அவர் யாரா இருக்காருன்னு பாத்தீங்கன்னா மாஸ்டரா இருக்கிறாரு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு சபை வாய்ப்பை நம்ம யார் மூலமா கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துடைய அந்த சாக்ரிஃபைஸ் மூலமா கிடைச்சிருக்கிறோம். பட் இப்போ உலக ஜனங்கள் கிறிஸ்துடைய பிளட் ப்ரீஷியஸா பார்க்க முடியுமா? அவருடைய சாக்ரிஃபைஸை ப்ரீஷியஸா பார்க்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா முடியாது. யாரால் மட்டும் தான் இப்போ பார்க்க முடியும்? யாரால் மட்டும் தான் பார்க்க முடியும்? ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட தேவடைய பிள்ளைகளால் மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்லி இந்த மாதிரி நம்மன்னு பார்த்தீங்களா? அந்த நம்மன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு இப்போ கிறிஸ்துடைய பிளட் ரொம்ப ப்ரீஷியஸ். அந்த ஒரு பிளட்னால தான் அவர் கொடுத்த அந்த சாக்ரிஃபைஸ்னால தான் நீங்களும் நானும் இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள நம்ம கடந்து போகலாம். அடுத்த பாயிண்ட் யார் வாசிக்கிறீங்க? சிஸ்டர் பிரதர் எட்வின் சிஸ்டர் சிஸ்டர் வாசிங்க. ஆதாமிற்கும் அவன் வழியில் வந்த அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட மரண தீர்ப்பானது மாற்றி எழுத முடியாததாக இருந்தது. ஆதாமின் இனம் முழுமையாக செத்துக்கொண்டே சாக வேண்டியதாய் இருந்தது. இதற்கு மாற்று வழி இல்லாமல் இருந்தது. தேங்க்யூ சிஸ்டர். ஸோ இதுல என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதாமுடைய சந்ததி என்ன கண்டிஷன்ல இருந்துச்சு? இந்த பாயிண்ட்ல பிரதர் கோட் பண்றாரு. என்ன கண்டிஷன்ல இருந்துச்சு? யார் சொல்றீங்க? பிரதர் கார்த்திக். பிரதர் சொல்லுங்க. ஆதாமுடைய வழி வந்தவங்க வந்து மரணத்தை ருசி பார்க்கணுன்ற ஒரு மாபெரும் தண்டனைக்குள்ளாக இருக்கிறாங்க. அதுதான் மெயின் பாயிண்ட். ஆதாம் வழியாக அவன் கீழ்ப்படியாமனாலே அவனா எல்லா ஜனங்களும் வந்து அந்த மரணத்தை நிச்சயமா ருசி பார்க்கணும். அதுல இருந்து மனிதனால சுய முயற்சினால அதை விடுதலை பெற முடியாது, அதை மாற்ற முடியாத ஒரு நிலையா இருக்கு. ஓகே, தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. வேற இன்னும் இதில் பிரதர் சொல்லி இருக்கிற இன்னும் அடிஷனல் பாயிண்ட்ஸ் யாரு சொல்றீங்க? சிஸ்டர் எலிசபெத். ஆதாமின் இனம் முழுமையா செத்து கொண்டே பிறக்கும் போது இருந்தே செத்துக்கிட்டே சாக வேண்டியதா இருந்ததுன்னு. வெரி குட் சிஸ்டர். பிரதர் அந்தோனி. பிரதர் கேக்குதா? இதுல என்ன பிரதர் சொல்றாருன்னா, தேவனுடைய அந்த அன்பை வந்து அவங்களால ருசிக்க முடியல, அது வந்து டோட்டலாவே விட்டு போயிடுச்சு அப்படின்னு. அந்த ஆதாம் விழுந்ததுனால அந்த ஒரு சாபம் வந்து தேவனுடைய அன்பை வந்து அவங்களால உணர முடியாது இதுக்கப்புறம் அவங்க பாவத்துல விழுந்ததுனால அப்படி. ஓகே, தேங்க்யூ பிரதர். பட் இங்க எக்ஸாக்டா பிரதர் சொன்னது என்ன பாயிண்ட் பார்த்தா, சிஸ்டர் எலிசபெத் அந்த பாயிண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க. இங்க மெயினா பார்க்கும்போது ஆதாமுடைய சந்ததி என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மரண தீர்ப்புக்குள்ள போயிடுச்சு. அந்த தீர்ப்பை என்ன பண்ணவே முடியாத கண்டிஷன் போயிட்டாங்க. பார்த்தீங்கன்னா மாற்றி எழுத முடியாத கண்டிஷன் போயிட்டாங்க. இந்த தீர்ப்பை மாற்றி எழுதலாம் அப்படின்னு தேவன் நீதி ஒத்துக்குமா என்பதை ஒத்துக்காது. அந்த அளவுக்கு கண்டிஷன்ல யார் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஆதாமுடைய சந்ததி போயிடுச்சு. அது என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, செத்துக்கொண்டே இருக்கிறது, ஒரே செத்துறது இல்லை. இப்ப ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் கீழ்ப்படியாம போன உடனே ஒரே செத்துட்டாரா? ஸோ என்ன கண்டிஷன் இருந்தார்? ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் கீழ்ப்படியாம போனதுக்கு அப்புறம் என்ன கண்டிஷன் இருந்தாரு? அதை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் கம்மிங்ல வரும்போது கோட் பண்ணி பேசியிருப்பார். மனுஷனுடைய கண்டிஷன் யார் சொல்றீங்க? பிரதர் வின்சென்ட், அடுத்து பிரதர் பிரின்சி டேனியல், யாரு வீடியோஸ் தான் தெரியும். சொல்லுங்க. ஆதாம் வந்து மரண நிலைமையில வந்துட்டார் பிரதர். பாவம் செஞ்சதுனால அவருக்கு வந்து மரணம், அவருக்கு கொடுத்தாரு வசனப்படி நீ சாகவே சாக அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் மரணத்துல வந்துட்டாரு. அவர் மட்டும் வரல, அவரோட சந்ததி எல்லாமே வந்து மரணத்துல வந்துட்டாங்க.
அவங்க அதனால அவர் வந்து என்னன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து ஒரு வசனம் அது கோட் பண்ணிப்பாரு. கரெக்டா இருக்கான்னு தெரியல. ஒருத்தர் வந்து இறந்து போனோன்னே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து கூப்பிடுவாரு. அப்ப வந்து இருங்க, நான் அப்பாவை வந்து நான் அடக்கம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப வந்து அவர் சொல்லுவாரு, மரித்தோர் அடக்கம் நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லுவாரு. இந்த வசனம் தான் ஆப்டா இருக்குமான்னு தெரியல. நான் எனக்கு தோணுனது சொல்றேன் பாருங்க. தேங்க்யூ பிரதர் டேனியல். அவரு விழுந்து போன சரீரத்துக்கு வந்துட்டாரு. வெரி குட். அப்படின்னா இப்போ ஆதாம் வந்து எந்த கண்டிஷன் வந்துட்டாரு பார்த்தீங்கன்னா, விழுந்து போன சுபாவத்தில் இருக்கிறார். செத்த கண்டிஷன் இருக்கும்போது நம்முடைய ஆண்டவர் சொல்வார். ஸோ நம்முடைய ஆண்டவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர் வந்து இப்போ என்ன சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, இது மாதிரி என்னுடைய அப்பா இறந்துட்டாரு, நான் போய் அடக்கம் பண்ணிட்டு வரட்டும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுவார், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை ஃபாலோ பண்ணி வா அப்படின்னுவார். அப்படின்னு இந்த உலகத்தில் இருக்க ஜனங்கள் என்ன கண்டிஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, மரித்த கண்டிஷனில் இருக்கிறாங்க. ஆனால் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரோட இருக்கிறாங்க. ஆனால் எப்படி கிறிஸ்துவனுடைய பார்வை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற மனுக்குலம் எல்லாமே செத்த கண்டிஷன், அதாவது செத்து கொண்டே போயிட்டு இருக்கிறாங்க. அவனுடைய லைஃப் ஸ்பேன் என்பது குறைஞ்சிட்டே போகுது. ஸோ இந்த கண்டிஷனில் இருக்கிறாங்க. ஸோ இந்த கண்டிஷனில் இருக்கிறவங்கள பற்றி தான் சொல்றாரு, ஒட்டுமொத்த ஆதாமுடைய இனமும் முழுமையா என்ன கண்டிஷன் போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, செத்துட்டு இருக்கிற கண்டிஷன் போயிடுச்சு. வேற வழியே இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பிஃபோர் கிரைஸ்ட் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி யாருக்காச்சும் ஆதாம் கீழ்ப்படியாம போனதுலேருந்து மரித்த நிலைமையிலிருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு மிகப்பெரிய ரெமெடி இருக்குன்னு யாருக்காச்சும் தெரியுமா? யாராச்சும் அதை ஃபீல் பண்ண முடியுமா? யாராச்சும் அதுக்கு எதை கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா யாருமே கண்டுபிடிக்க முடியல. ஒரே ஒரு கண்டிஷன், உயிரோட வாழ்ந்து நிற்கிறோம், சாக போகிறோம், செத்துட்டே இருக்கிறோம், கடைசியில் முழுமையாக நம்ம பாடி நான் மண்ணுக்குள்ளே போகுது. ஸோ இந்த கண்டிஷனில் தான் என்ன பண்ணிச்சு பார்த்தீங்கன்னா, ஆதாமுடைய மனுக்குள்ளே இருந்துச்சு. எந்த ஒரு ஹோப்புமே இல்லை, எந்த ஒரு 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 லூப் ஹோலுமே இல்லை. ஆதாமுடைய சந்ததிக்கு மீண்டும் வரத்துக்கான எந்த ஒரு ரெமிடியுமே இல்லாத ஒரு கண்டிஷன் நம்ம மனுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ இந்த கண்டிஷன் தான் நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, அங்கே கோட் பண்ணுறார், மரித்தோர் தங்களை மரித்தோட அடக்கம். செத்த கண்டிஷனில் இருக்கிற மனுஷன் அவன் உயிரோட இருந்துட்டாலும் செத்த கண்டிஷன் தான் சொல்கிறார். இப்போ என்னோட கேள்வி, ஆக்சுவலாக யாரோ ஒரு பிரதர் நினைக்கிறேன், அது யார் சொன்னதுன்னு தெரியல. பட் இப்போ மனுஷன் உயிரோட இருக்கான் பார்த்தீங்களா, ஜீவன். அந்த ஜீவன் யுகாயுகத்தில் கிடைக்க போகுது இல்லையா உலக ஜனங்களுக்கு ஜீவன், நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனோட இப்ப இருக்கிற அந்த ஒரு ஜீவனை ஒப்பிட்டு பார்க்கும்போது எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு மனுஷன் ஒரு 80 வருஷம் 100 வருஷம் வாழ்றாரு இல்லைங்களா ஒரு ஜீவன். இந்த ஜீவன் வந்து நித்தியத்துக்கு வாழ போறாங்களா மனுக்குலம், நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ளலாம் இல்லையா. அந்த ஜீவனோட ஒப்பிட்டு பார்க்கும்போது, ஒரு பரிபூர்ண மனுஷீக தன்மையினுடைய ஜீவனோட ஒப்பிட்டு பார்க்கும்போது, இப்போ மனுஷன் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த ஜீவன் எப்படி சொல்லலாம்? இது எப்படி டிஃபரன்ஸ் பண்ணி பார்க்கலாம்? பிரதர் வின்சென்ட். பிரதர், இந்த எக்ஸாம்பிள் சூட் ஆகுமான்னு தெரியல, பட் நான் சொல்றேன் தெரியும். இப்போ இருக்கிற நிலைமை வந்து நம்ம ஒரு மண் வீட்டுல வந்து ஒரு வீடை கட்டினா எப்படி இருக்கும், ஒரு அன்ஸ்டேபிளா இருக்கும், அது வந்து இதா இருக்கும், அது வந்து எப்போ வேணா அழிஞ்சிடக்கூடியதா இருக்கும். அதே வந்து பாத்தீங்கன்னா அந்த யுகாயுகத்தை நித்திய ஜீவன் பெற்றும் போது அந்த இது வந்து ஒரு பாறையின் மேல கட்டின வீடு மாதிரி ஒரு ஸ்டேபிளா இருக்கும். அது வந்து என்றைக்குமே அழியாத ஒரு இதுவா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸாம்பிள் செட் ஆகுமான்னு தெரியல பிரதர். ஓகேங்க சார். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரதர் சொல்லியிருப்பார், ஆக்சுவலாக பரிபூர்ண மனுஷனுடைய ஜீவனுக்கும் நம்முடைய இப்போ மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்க அந்த ஜீவனுக்கும் எப்படி வித்தியாசம் காட்டுறாரு பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டாற்று நெருப்பு, ஒரு பெரிய காடு எரிஞ்சா எப்படி எரியும் நெருப்பு, அந்த மாதிரி வந்து ஒரு 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 ஃபயரா எப்படி இருக்கும், எது இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பரிபூர்ண மனுஷனுடைய ஜீவன் இருக்குமா. ஆனா அந்த அந்த அது ஒரு நெருப்பு எரிஞ்சிட்ட உடனே அப்படி மேல பறந்து போகும் தெரியுங்களா, ஒரு 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 நெருப்பு துகள். இப்ப எரிஞ்சிட்டு இருக்கும்போது அங்கிருந்து மேல ஒரு மாதிரி பொறி மாதிரி போயிட்டு அப்படி கொஞ்ச நேரத்தில் அழிஞ்சிடும் தெரியுங்களா, பார்த்துருக்கீங்களா? இந்த நெருப்பு கட்டையில் எரிக்கும் போது மேல அப்படி பொறி மாதிரி நெருப்பு அப்படியே எல்லோ ரெட்டிஷா அப்படி பறந்து போகும். பறந்து போய் கொஞ்ச நேரத்தில் அப்படி அணைஞ்சிரும்.
ஆக்சுவலா ஹியூமன் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற மனுஷன் 100 வருஷம் வாழ்றான் பாத்தீங்களா, அந்த ஜீவன் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த அக்னி பொறிகள் பறக்குது பாருங்க. அப்படி பறந்து போயிட்டு கொஞ்ச நேரத்துல இமைப்பொழுதுல அது அப்படியே அப்படியே மறைஞ்சிற மாதிரி தான் யாருடைய ஜீவன் இருக்கு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற மனுஷனுடைய ஜீவன். ஆனா பரிபூர்ண மனுஷிக்கு ஜீவனுடைய கம்பேர் பண்ணும்போது இப்ப இருக்கிறதெல்லாம் என்னவே இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜீவனே இல்லை. 100 வருஷம் நான் உயிரோட இருக்கிறேன். அதெல்லாம் உயிரோடு இருக்கிறதுக்கே அது உயிரோடு இருக்கிறதுக்கே என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, குவாலிஃபைடே இல்லை. உண்மையான ஜீவன் சொல்லிட்டா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்தால் உண்மையான ஜீவன். உலக ஜனங்கள் வாங்கிக்க போறாங்க பார்த்தீங்கன்னா, லிட்டில் சீசனுக்கு அப்புறமா ஒரு பரிபூர்ண மனுஷிக்கு ஜீவன், அதுதான் உண்மையான ஜீவன். ஸோ அந்த ஜீவன் என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா, எல்லாம் போயிடுச்சு. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆதாமுக்கு. ஸோ அப்பேற்பட்ட ஜீவன் இழந்துட்ட ஆதாம் ஒரு செத்த கண்டிஷன்ல இருக்கிறார், செத்துக்கொண்டே இருக்கிற கண்டிஷன்ல இருந்தார் நாம் பார்க்கிறோம். ஸோ இப்போ அடுத்த பேராகிராஃப் யார் வாசிக்கிறீங்க? கார்த்திக். விழுந்து போன மனுக்குலம் மீண்டும் தேவ நியாயத்தை அடையக்கூடாத நிலையில் இருந்தது. ஆனால் பிதாவின் பிரதிநிதியான இயேசு கிறிஸ்து பிதாவின் திட்டப்படி தேவ நீதியை நிறைவேற்ற முன்வந்து நீதியாக போதித்தல், சீர்திருத்தல், மீண்டும் புதுப்பித்தல் ஆகிய பணிகளை செய்து விழுந்து போன மனுக்குலத்தை நீதி நியாயத்திற்கு உட்படுத்தும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். ஏற்கனவே ஆக்கணிக்கு உட்பட்ட மனுக்குலம் தேவநீதியால் சீர்திருத்தப்பட்டு பூரணப்படுத்தப்பட்டு சரியான நீதியின் நிலைமைக்கு இறுதியில் மாற்றப்படும். தேங்க்யூ பிரதர். ஸோ இதுல என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதாமுடைய ஜெனரேஷன் எதை அடையக்கூடாத ஒரு கண்டிஷன் இருந்துச்சு, அடையவே முடியாத ஒரு கண்டிஷன் இருந்துச்சு. சிஸ்டர் எலிசபெத், அடுத்து பிரதர் டேனியல். விழுந்து போன மனுக்குலம் பிரதர் மீண்டும் தேவ நீதி நியாயத்தை அடையக்கூடாத நிலையில இருந்தது. வெரி குட் சிஸ்டர். பிரதர் டேனியல். அதான் சொல்ல வந்தேன். அப்புறம் அடிஷ்னலா வந்து ஜீவனை அடைய முடியாத நிலைமையில இருந்துச்சு. வெரி குட் பிரதர். அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து ஆதாமுடைய மனுக்குலம் ஜீவனை அடைய முடியாத ஒரு கண்டிஷன் இருந்துச்சு. தேவன் நீதியும் நியாயத்தையும் செய்ய முடியாத ஒரு கண்டிஷன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நீதி நியாயத்தை என்ன பண்ண போயிட்டாங்க, நிறைவேற்றாம போயிட்டாங்க. ஸோ இந்த கண்டிஷன்ல இருந்து இந்த மனுக்குலத்தை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய நீதியை மட்டும் நிறைவேற்ற வந்தாரா? தேவன் நீதியை மட்டும் நிறைவேற்ற வந்தாரா அப்படின்னா அவருடைய ஃபியூச்சர்ல அவருடைய மிகப்பெரிய வேலை என்ன வேலை இருந்துச்சு நம்முடைய ஆண்டவருக்கு? யார் சொல்றீங்க? பிரதர் ஜோஷுவா. வாய்ஸ் கேட்கல. வாய்ஸ் கேட்கல ஜோஷுவா. ஜோஷுவா இயர்ஃபோன்ஸ் கூட ரிமூவ் பண்ணிட்டு பேசுங்க, கேட்கல இப்போ. வாய்ஸ் கேட்கல. ஸோ நீங்கள் அது செக் பண்ணிக்கோங்க, ஆடியோ செக் பண்ணிட்டு வாங்க. சிஸ்டர் கரோலின். பிரதர், இங்க அவர் ஆக்சுவலா வந்து அவருடைய பிரதிநிதியா தான் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அவர் எதுக்கு வந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஃபார் த ஃபியூச்சர் பிளான் வந்து எதுக்கு வந்திருக்காருன்னா, ஃபார் த இன்ஸ்ட்ரக்ஷன், கரெக்ஷன் அண்ட் ரெஸ்டிடியூஷனுக்காக வந்திருக்காரு பிரதர். நீங்க பிரதர் கோட் பண்றாங்க. வெரி குட் சிஸ்டர். ஸோ அதோட அடிஷனலா அவர் பண்ற அந்த ஒரு வேலையை பண்றதுனால என்ன பிளஸிங்ஸ் கிடைக்க போகுது உலக ஜனங்களுக்கு, அது யார் சேர்த்து சொல்றீங்க? பிரதர் எட்வின் சொல்றீங்களா? பிரதர், தேவ நீதியை வந்து நிறைவேற்ற வந்திருக்காரு. அதாவது என்னன்னா, போதனை செஞ்சு சீர்திருத்தம் எல்லாத்தையுமே செய்யறாரு. அதாவதுன்னா ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பாவத்துல இருந்து மீட்டெடுக்கக்கூடிய வேலையை செஞ்சு தேவ பக்தியுள்ள சந்தையை கொண்டு வர்ற வேலையை வந்து செய்யறாரு. வெரி குட் பிரதர் டேனியல். சீர்திருத்தப்பட்டு பூர்ணப்பட்டதுக்கு அப்புறம் சரியான நீதியான நிலைமைக்கு வந்து உலகம் திருப்பியும் வந்துடும். வெரி குட் பிரதர். ஸோ அப்படின்னா இங்க மெயினா வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சாக்ரிஃபைஸ் பண்றது மட்டும் அவருடைய இந்த நீதியை நிறைவேற்றுறது மட்டும் அவருடைய வேலையை அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை, அது மட்டும் அவருடைய லைஃப்ல ஃபுல்ஃபில் ஆகிறதுல அதை செஞ்சு முடிச்சுட்டு
இந்த நீதியை யாருக்காக நிறைவேற்றினாரோ அந்த மனுக்குலத்தை என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. ஏன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாருன்னு பாத்தீங்கன்னா எப்படி தேவனுடைய நீதிக்கு உட்பட்டு நம்ம வாழ்க்கை வாழணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போறாரு. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் இல்லாம என்ன பண்ண போறாருன்னு பாத்தீங்கன்னா தேவன் நீதிக்கு உட்பட்டு வாழலைன்னா எப்படி இருக்குன்றது சில கரெக்ஷன்ஸ் நம்ம என்ன பண்ணுவாரு. ஸோ அதோடு நிறுத்திடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கரெக்ஷன் பண்ணி அந்த உலக ஜனங்கள் மனுக்குலம் எதை இழந்துட்டாங்களோ அதை திரும்ப கொடுத்தக்கூடிய அந்த ப்ராசஸ் ரெஸ்டிடியூஷனுடைய ப்ராசஸ் நம்ம பண்ண போறாரு. அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரேன்சம் பிரைஸ் கொடுத்துட்டு மட்டும்தான் அவருடைய வேலை முடிஞ்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, மறுபடியும் உயிர்த்தெழுந்து வரக்கூடிய மனுக்குலத்துக்கு சரியான ஒரு நீதி எது, சரியான ஒரு சத்தியம் எது, அவங்களை சரியான விதத்துல சரி செஞ்சு தேவனுடைய ஆசீர்வாதத்துல திரும்பி அவங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு திரும்ப கொடுத்தலுடைய காலத்துக்குள்ள அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் நம்முடைய ஆண்டவர் ஃபியூச்சர் நம்ம பண்ண போறாரு. ஸோ அதோட நிறுத்திட்டு போறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாருன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில தேவனுடைய தெய்வீக நீதிக்குட்பட்டு ஜனங்களை மாத்தி ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் பண்ண பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வந்து நிற்க வைக்க போறாரு. ஸோ இதுதான் மிகப்பெரிய பிரதான வேலையா யார் இருக்க போகுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பிரதான வேலையா இருக்க போது. அந்த பிரதானமான வேலையில ஃபர்ஸ்ட் பார்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்து கொடுக்கிற ரேன்சம் பிரைஸ். கரெக்டா? இந்த மனுக்குலத்தை சீர்திருத்தி கொண்டு வந்து பர்ஃபெக்டா நிக்க வைக்கக்கூடிய அந்த வேலையை செய்யறதுனுடைய முதல் ஸ்டெப், முதல் ப்ராசஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த ரேன்சம் பிரைஸ். அந்த ரேன்சம் பிரைஸ் மூலமா தான் ஒட்டுமொத்த மனுக்குள்ளதும் இந்த கண்டிஷனுக்கு வரப்போறாங்க. ஸோ அப்படின்னா அடுத்த கேள்வி, பட் இந்த பேராகிராஃப்குள்ள இல்லை, நான் அடிஷ்னலா உங்களுக்கு ப்ராக்டிக்கலா உங்ககிட்ட கேட்கிறேன். இந்த ஒரு வேலையை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும் பண்ண போறாரா பிரதர் டேனியல்? கிறிஸ்து மட்டும் இல்ல, கிறிஸ்துவும் கூட சபை ஆகிய சரீரமும் சேர்ந்துதான் பண்ணணும். வெரி குட், வெரி குட் பிரதர். அப்படின்னா இது யார் செய்ய போறது மட்டும் செய்ய போறது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும் செய்ய போறது இல்லை இந்த ஒரு ஊழியத்தை. இது யாரும் கூட சேர்ந்து பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவோட கூட சபையும் சேர்ந்து நம்ம பண்ண இந்த ஒரு வேலையை செய்ய போறாங்க. அப்படின்னா யார் அந்த சபை என்பது நம்ம நல்லா தெரியும். அப்படின்னா அந்த ஊழியத்தை கிறிஸ்துவோட கூட போயிட்டு அங்க செய்யணும்னா இப்ப நம்ம எந்த கேரக்டர்ல இருக்கணும், எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்ல இருக்கணும், யார் சொல்றீங்க? நான் கேக்குதா பிரதர் ஜோஷுவா? ஆனா கிறிஸ்து எப்படி நம்மளுக்கு ரோல் மாடலா வாழ்ந்து காட்டிட்டு போனாரோ அவரை மாதிரி நம்ம கேரக்டர், அவரோட கேரக்டர்லயே நம்ம இருக்கணும்னா. வெரி குட், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஆன்சர். பட் இன்னும் டீடைல் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட இது என்ன ஏன் இந்த ஒரு கொஸ்டின் ஃபைனலா கேட்கறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஊழியம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பண்ண போறது. சீர்திருத்தக்கூடிய ஊழியம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீதியை சொல்லக்கூடிய ஊழியம், திரும்ப அவங்கள புதுப்பிக்கக்கூடிய ஒரு ஊழியம் வந்து பிரதானமான ஊழியம். இது மிகப்பெரிய ஊழியம் நம்முடைய ஆண்டவரது. இந்த ஊழியத்துல நமக்கு ஒரு பங்கு இருக்கு. அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு கேரக்டர் பிரதர் சொன்னார், கிறிஸ்து மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும். அந்த கிறிஸ்து மாதிரி வாழ்க்கை வாழ்றதுன்றதுல எதெல்லாம் அடங்கும், யார் ஷேர் பண்றீங்க? பிரதர் கார்த்திக், பிரதர் ஹரிஹரன், அடுத்து பிரதர் வின்சென்ட். நமக்கு கிறிஸ்துவனுடைய அடிச்சூடு தான் நமக்கு பாடம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்து அந்த திட்டத்தை நிறைவேற்றுவது சாதாரணம் அல்ல. இப்ப நாம் அப்படி நிறைவேற்றும் போது வந்து ஆண்டவர் பட்டது போல அவர் பாடல் மாத்திரம் அவர் நிந்தனை அவமானம் சீர்திருத்தணும் போது அவர் சீர்திருத்தும் போது அவரும் நிந்தனைக்குள்ள அவமானத்துக்குள்ள வந்தாரு. ஒரு இந்த சத்திய அடிப்படையில தனிப்பட்ட விதமாவோ இல்ல அமைப்பு ரீதியாக கூட பல நிந்தனைகள் அவமானங்கள் வரும்போது அதையெல்லாம் சகிக்கக்கூடிய தன்மைக்குள்ள இருக்கணும். அவருடைய பொறுமை, அந்த பேஷன் எல்லாமே நமக்குள்ள இருக்கும்போது அதேதான் அவர் நிந்தனையும் பட்டார், அவமானம் பட்டார், எல்லா இடத்துலும் எப்படி பேசணுன்றதும் நமக்கு ரோல் மாடல வச்சிருக்காரு. சாதாரணமா ஆண்டவர் வந்து அதை நிறைவேற்றல. அந்த அடிப்படையில தான் நாமளும். வெரி குட், வெரி குட், தேங்க்யூ பிரதர். அடுத்த பிரதர் ஹரிஹரன். பிரதர் லைக் நம்ம வந்து இம்பேக்டா இருக்கிறதுனால லைக் நம்ம அடுத்து நம்ம உலகத்துக்குள்ளதான் நம்ம அதிக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்றோம்.
எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே வந்து அந்த வாட் வுட் ஜீசஸ் டூ, லைக் எந்த ஒரு சூழ்நிலையுமே வந்து அந்த இடத்துல கிறிஸ்து இருந்தா என்ன பண்ணிருப்பாரு, கிறிஸ்து இருந்தா என்ன பேசியிருப்பாரு, கிறிஸ்து இருந்தா என்ன யோசிச்சிருப்பாரு, அந்த ஒரு மென்டாலிட்டிலே நம்ம கம்ப்ளீட் நம்ம என்டையர் லைஃபுமே நம்ம லீட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கிறிஸ்து லைக் கேரக்டரா மாறி தேவனுடைய தேவன் விரும்புற மாதிரி கிறிஸ்துவோட சபையாவும் நம்ம மாறலாம் பிரதர். தேங்க்யூ பிரதர். பிரதர் வின்சென்ட். பிரதர், நம்ம வந்து கிறிஸ்துவோட அடிச்சுவட்டை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் பிரதர். ஏன்னா அவர் ரோல் மாடலா நமக்கு வாழ்ந்து காட்டிட்டு போயிட்டாரு. அதனால நம்ம வந்து அதில் இதுலதான் போகணும். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணோம்னா, அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம சகோதர அன்பு இதெல்லாம் நம்ம எல்லாமே சொல்றோம். அவர் எக்ஸ்ட்ரா இன்னொன்னு என்ன சொல்றோம்னா, சத்துருவை விரோதிங்களே நேசிங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை எடுத்து வச்சிருக்காரு பிரதர். அது வந்து நம்மளால வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா அது பார்க்கப்படும். ஆனா அந்த இதையும் நம்ம வந்து எடுத்துக்கணும். அதுவும் இல்லாம நம்ம வந்து இந்த பாடுகளுக்கு வந்து நம்ம தயாராகணும் பிரதர். நம்ம வந்து ஏன்னா கிறிஸ்துவின் நிமித்தம் வர பாடுகளுக்கு நம்ம தயாராகணும். உலகத்து பாடுகளை நம்ம வந்து மேற்கோள் காட்டிக்கூடாது. அது கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு என்ன பாடுகள் வருதோ அதை நம்ம ஏற்றுக்கொண்டு அது போகணும். அப்புறம் நம்ம இடுக்கமான வழியில நம்ம பிரவேசிக்கிறவங்களா இருக்கணும். ஏன்னா அவர் இடுக்கமான வழிதான் தேர்ந்தெடுத்தாரு. அதனால இடுக்கமான வழியை தான் நம்ம தேர்ந்தெடுத்துட்டு தேவன் நிமித்தம் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் என்ன பாடுகள் வருதோ அதை நம்ம பின்பற்றிட்டு அதை நம்ம ஓவர் கம் பண்ணிட்டு அதை ஆண்டவருக்கு முறையிட்டு அதற்கான பலனையும் அதை இதையும் சக்தியை எடுத்துக்கிட்டு நம்ம அவர் வழியிலேயே நம்ம போகணுங்கிறது தான் பிரதர். தேங்க்யூ பிரதர். பிரதர் வெல்கி. பிரதர்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க பிரதர். எனக்கு புரிஞ்சதுல இருந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இயேசு கிறிஸ்து காட்டின முக்கியமான கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா கீழ்ப்படிதல். அவர் வந்து யாரு எனக்காக போவாங்கன்னு தேவன் கேட்கிறப்போ அவர் எந்த ஒரு ஹெசிடேஷனுமே காமிக்காம ஃபர்ஸ்ட் அவரா முன் வந்து கீழ்ப்படிந்து செஞ்சாரு. இன்னும் மற்ற இதெல்லாம் வந்து அன்பு பிரைமரியா அந்த அன்பு அவர் காமிச்சதுல அவரோட ஃபுல்லஸ்ட் எக்ஸ்ட்ரீம்க்கு அவர் காமிச்சிருந்தாரு அன்டில் டெத். ஏன்னா அவரோட ஜீவனையே கொடுத்துட்டாரு. அதுக்கு மேல லவ் வந்து வேற யாராலுமே காமிக்க முடியாது. ஸோ இது ரெண்டும் மெயினா. அது இல்லாம சகிப்புத்தன்மை. அவரு அந்த அளவுக்கு சகிச்சு போகணுன்ற அவசியம் அவருக்கு கிடையாது. ஏன்னா அவர் 100% பரிபூர்ணரா இருந்தாரு. அப்படி இருந்தாலுமே தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியணுன்றதுக்காக மட்டுமே அந்த சகிப்புத்தன்மையோட அவர் இருந்தாரு பிரதர். நான் இந்த கேரக்டர்ஸும் மெயினா தேங்க்யூ பிரதர். சிஸ்டர் ஸ்னேகா. பிரதர் ஆல்மோஸ்ட் பிரதர்ஸ் எல்லாருமே கவர் பண்ணிட்டாங்க. இது கூட நம்ம சொல்ல வேண்டியது ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா வந்துட்டு அவரு எப்படி இந்த பூமிக்கு வந்ததுல இருந்து ஆரம்பத்துல இருந்து தேவன் கொடுத்த அந்த நீதிய வந்து அவர் எப்படி கடைபிடிச்சு வந்தாரோ. ஏன்னா வந்து நம்ம தேவன் அன்பான தேவன். அதுக்கு முன்னாடி நீதியை வந்து சரியா செய்யக்கூடிய ஒரு தேவன். அதேதான் இயேசு கிறிஸ்துவும் இங்க வந்து செஞ்சாரு. அவரு தேவன் கொடுத்த அந்த கட்டளைகளாகட்டும் நீதிகளாகட்டும் எதையுமே அவர் வந்து மிஸ் பண்ணவே இல்லை. அது வந்து ஸ்கிப்பும் ஆகல. அவர் அந்த நீதியை கரெக்டா பண்ணினதுனாலதான் கம்ப்ளீட்டா வந்து நமக்கு அவர் வந்து தலையா இருக்காரு. பின்வரும் காலங்கள்ல அவர் நமக்கு லார்டாவும் மாறுறாருன்னு சொல்லி பாக்குறோம். சோ இதுதான் நம்மளும் செய்யணும். தேவனுடைய நீதியை நம்ம எந்த ஒரு இடத்துலயும் மாறாம அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். பிரதர் டேனியல். எல்லாருமே கவர் பண்ணிட்டாங்க. என்னன்னா எல்லாருமே இன்க்ளூட் ஆகுற மாதிரி ஆவின் கனிகளை வந்து நம்ம காமிச்சு அதன் நிமித்தம் வர பாடுகளை சகிக்கணும். வெரி குட் பிரதர். பிரதர் எட்வின். பிரதர் மோஸ்ட் ஆஃப் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ அடிஷ்னலாக என்னன்னா ஜஸ்டிஃபிகேஷன், சாங்டிஃபிகேஷன் அண்ட் குளோரிஃபிகேஷன் 3 நிலைகள் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதில் நம்ம எந்த நிலைமையிலேருந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். அதோட இயேசு கிறிஸ்து எப்படி அந்த ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டார், ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கான பாவத்தை மீட்டு கொண்டு வந்து அந்த 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 ஒட்டுமொத்த சபை நிறைவடைகிறதுக்கு எப்படி அந்த ஃபுல் ரெஸ்பான்சிபிளாக எல்லா சத்தியத்தையும் போதனை நமக்கு செஞ்சு நம்மளை வழிநடத்திட்டு வரோம். அதே ரெஸ்பான்சிபிலிட்டியோட நம்மளும் என்ன பண்ணணும், நம்ம சத்தியத்தை கற்றுக்கிட்டு வளர்ந்துட்டு நீதிமானாக்கப்பட்டு அதுக்கப்புறம் நம்ம சாங்டிஃபிகேஷன் நிலைமையிலேருந்து பரிபூர்ண நிலைமைக்கு வந்து மாறுற வரைக்கும் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதனால என்னன்னா இப்போ நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோமோ அந்த நிலைமையில முழு ரெஸ்பான்சிபிளோட இருக்கணும்ன்றதான் பிரதர். தேங்க்யூ பிரதர். சிஸ்டர் மலர். ஸோ நிறைய கைகள் வந்துட்டு இருக்கு, பட் டைம் ஆயிடுச்சு. ஸோ நான் லாஸ்ட் சிஸ்டர் மலரோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே.
பிரதர்ஸ் சொன்ன மாதிரிதான் பிரதர், ஆவியின் கன்னிகள்ல நம்ம வந்து அதை ஃபாலோ பண்றவங்களா இருக்கணும். அதே போல கிறிஸ்துவினுடையவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றணும். கிறிஸ்துவ வந்து எப்படி அந்த மாமிச இச்சையையும் நம்ம இச்சை அடுக்கத்தையும் அந்த மாமிசத்தையும் எப்படி நம்ம அவர் வெறுத்தாரோ, அதே போல நம்ம இது எல்லா கெட்ட சிந்தை இது எல்லாமே வந்து நம்ம சிலுவையில அறையணும் பிரதர். அதான் தேங்க்யூ சிஸ்டர். ஸோ எல்லாரும் சொன்ன அந்த கன்சால்டேட் பண்ணி நம்ம பார்க்கும்போது ஸோ எல்லாருமே சொன்னதுதான். ஸோ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பண்ணக்கூடிய மிகப்பெரிய பிரதானமான ஊழியம் இருக்குது. அந்த ஊழியத்தில் நமக்கு பங்கு இருக்கு அப்படின்னும் போது நம்ம இப்போ எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமான ஒரு கேரக்டர் காமிக்கணும். ஸோ ஜோஷுவா சொன்ன மாதிரி கிறிஸ்து எப்படி வாழ்க்கை வாழ்ந்தாரோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கை வாழணும்னா ஸோ நம்ம பிரதர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாம் தான். நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம டெய்லி லைஃப்ல நம்முடைய ஆண்டவராக இயேசு எப்படி மனத்தாழ்மையா ஹம்பிள் ஹார்ட்டோட தேவனுக்கு உண்மையான இருதயத்தோட மனத்தாழ்மையோட அதே மாதிரி அவருடைய கோல் பிதாவாய் இதோட சித்தத்தை செய்யறது மட்டும்தான். ஸோ எல்லாமே எப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனை முன் வச்சு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாரோ இதுல எதுவுமே அவருக்குன்னு எந்த ஒரு குளோரியுமே அவர் எதிர்பார்க்கல. ஸோ அதே மாதிரிதான் நீங்களும் நானும். ஸோ ஒவ்வொரு நாளுமே இந்த மிகப்பெரிய ஒரு பிரதானமான ஊழியத்தை உலக ஜனங்களுக்கு கிறிஸ்துவோட கூட போய் சேர்ந்து செய்ய போறோம் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பண்ண ப்ரீஷியஸான சாக்ரிஃபைஸ்ல உங்களுடைய சாக்ரிஃபைஸ் எங்களுடைய சாக்ரிஃபைஸோ ப்ரீஷியஸான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா மட்டும்தான் அது பங்கடைய முடியுன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ டைம் ரொம்ப முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்த வரக்கூடிய பேராகிராஃபை தேவன் சித்தமாக இருந்தால் அடுத்த வரக்கூடிய கிளாஸஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு கூட்டத்தை நிறைவு செய்யும்படி பிரதர் ஜோயல் அவர்களே அழைக்கிறோம். தேங்க்யூ பிரதர். இந்த ஒரு நிறைய வாய்ப்பை கூட நடத்தி கொடுத்ததற்கு இந்த ஒரு அருமையான ஒரு சூழ்நிலையை நம்ம இணையதளம் வாயிலாக நாம வந்து தியானிப்பதற்கு தந்து தேவனுக்கும் நம்ம நன்றியை எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஒரு இணையதள ஒரு கூடுகைக்கு முடிவு பகுதிக்குள்ள நம்ம கடந்து செல்லலாம். இன்றைய நாளுக்குரிய இறைவன் இனிய கீதங்களை வாசிக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் எட்வின் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான இரவின் இனிய கீதங்கள் மார்ச் 12. நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி உபாகமம் 8வது அதிகாரம் 2வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. இதற்கான விளக்கம்: தம்மிடத்தில் பிரதிஷ்டை செய்து கொண்ட தமது பிள்ளைகளுக்கு துன்பத்தை தேவன் அனுமதிக்கிறார். இப்படி அனுமதி அளிக்கிறதும் ஒரு பிரதான நோக்கம் உண்டு. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்க வேண்டுமா? ஏன் சோதிக்க வேண்டும்? எதை ரூபகாரப்படுத்த வேண்டும்? நாம் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக கூறிக்கொள்ளுகிறோம். நம்முடைய எல்லாவற்றையும் அவருக்கென்று அர்ப்பணம் பண்ணுவதாக கூறுகிறோம். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். உபாகமம் 13வது அதிகாரம் 3வது வசனம் ரெஃபரன்ஸ் வசனம். எவ்வளவாய் நீங்கள் சகிப்பீர்கள்? எந்த அளவுக்கு மிகவும் பொறுமையாய் சகிப்பீர்கள்? யார் மிக அதிகமாக சகிப்பு தன்மையையும் பொறுமையையும் காண்பிக்கிறார்களோ அவர்களே மிகச்சிறந்த குணமுடையவர்கள் என்று சாட்சி பெறுவார்கள். இப்படி சிற்றையை பெற்றவர்கள் ராஜ்யத்தில் மிக உன்னதமான நிலைமை அடைவார்கள். ஒவ்வொருவரும் தாங்கள் காண்பிக்கின்ற இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் பரலோக ராஜ்யத்தில் தங்களுக்குரிய ஸ்தானத்தை பெற்றுக் கொள்வார்கள். மகிமையில் நட்சத்திரம் எப்படி வேறுபடுகிறதோ அதுபோலவே ராஜ்யத்திலும் இருக்கும். யார் தன் சுபாவத்தை அடக்கி நல்ல போராட்டத்தை போராடி இதை இருதயத்தின் வைராக்கியத்தையும் அன்பையும் காண்பிக்கிறார்களோ அவர்கள் வெகு உன்னத நிலைமையை அடைவார்கள். இதற்கான ரீஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா R53956. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ பிரதர். இந்த ஒரு பெரிய வகுப்பிற்கு முடிவாக நாம இறுதி ஜெபத்திற்குள்ளாக கடந்து செல்லலாம். நமத்திலே இறுதி ஜெபத்தை எடுக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் ஜெரோம் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களில் வீற்றிருக்கிற எங்கள் பரலோக பரமபிதாவே, உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவின் ஈடுபலியின் தியாகத்தை நாங்கள் தியானிக்கும்படியாக இந்த நினைவு கூறுதலின் காலங்களில் இப்பேற்பட்டதான ஒரு இறைய டிஸ்கஷனுக்குள்ளே எங்களை அழைத்து வந்த மாபெரும் தயவுக்காக, பாதுகாப்புக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரை நாங்களும் ஆண்டவர் நற்குணசாலிகளாக விளங்குவதற்கு இது எங்களுக்கு பிரயோஜனமா இருக்க, எங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்திற்கும் ஆண்டவர் புது சிருஷ்டியை வளர்த்து எடுப்பதற்கும் இதை நாங்கள் இன்றோடு விட்டுவிடாத படிக்க தொடர்ந்து இதை நாங்கள் அபியாசப்படுத்த, அசை போட, எங்களுடைய ஒவ்வொரு நேரங்களிலும் இதை நாங்கள் தியானித்து கிறிஸ்துவாகிய உங்களுடைய அடிச்சுகளை பின்பற்றி நாங்கள் இன்றைக்கு கேட்ட இந்த ரகசியங்களின் படியாக ஆண்டவரே உம்மை போல நாங்கள் வாழ்வதற்கு எங்கள் முயற்சிகளை நீர் ஆண்டவரே பெரிதுபடுத்தும்படியாக, அந்த முயற்சியிலே ஆண்டவரே கர்த்தாவே எம்முடைய கிருபையும் பரிசுத்தாவின் வல்லமையும் இருந்து எங்களை வழிநடத்தும்படியாக இந்த சத்தியங்கள் ஆண்டவரே எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, எங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருந்து புது சிருஷ்டியை வளர்த்திருப்பதற்கான வாழ்க்கைக்கும் ஆண்டவரே உமோடு கூட நாங்கள் அழியாமை பெற்றுக்கொள்வதற்கும் நாங்கள் ஓடுகிற இந்த உலகத்திலே நாங்கள் ஓடுகிற ஓட்டத்திலே எங்கள் வாழும் உரிமைகளை நாங்கள் தியாகம் செய்து இந்த சத்திய வெளிச்சத்திலே நாங்கள் நடப்பதற்கு இந்த பிரயாசங்களை எடுத்த சகோதரர்களுக்காய், இதில் கலந்து கொண்ட சகோதரர்களுக்காய், ஒவ்வொருவருக்காய் நாங்கள் வேலையில செபிக்கிறோம். இந்த நாளிலே இந்த சத்தியத்தினாலே நாங்கள் பாதுகாக்கப்பட, இந்த சத்தியத்தினாலே வழிநடத்தப்பட, இந்த சத்தியத்தினாலே நாங்கள் சீர்படுத்த, நாங்களும் எங்களுக்குள்ள இருக்கிறதன எல்லாவற்றையும் கிளை நறுக்கி களை பிடுங்கும்படியான சத்திய வசனங்களை கொடுத்திருக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவின் வழியாக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற எங்கள் ஜீவனுள்ள தேவனே. ஆமென். தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அடுத்த வாரம் அடுத்த இருக்கக்கூடிய ஒரு 2 பேராகிராஃபை எல்லாரும் படிச்சுட்டு வாங்க.